ஹல்லேலூயா. நம்மளுக்கு அதற்கு சோதரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा होने पावे. இந்த பரிசுத்த ஆராதனை வேளையிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். हम इधर इकट्ठे हैं परमेश्वर की आराधना उसकी वचन पर ध्यान करें. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हो हमें आशीष करें. நம்ம வாசிக்கலாம். हम पढ़ेंगे சங்கீதங்களின் புஸ்தகம் भजन संहिता की पुस्तक 142வது சங்கீதம் 142 142 6வது வசனத்தை उसका வாசிக்கலாம். 6वां वचन पढ़ेंगे. मेरी चिल्लाहट को ध्यान देकर सुन, क्योंकि मेरी बड़ी दुर्दशा हो गई है. जो मेरे पीछे पड़े हैं उनसे मुझे बचा ले, क्योंकि वे मुझसे अधिक सामर्थी हैं. பக்தன் தாவீதுடைய இந்த ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். भक्त दाऊद का एक प्रार्थना के बारे में पढ़ते हैं. ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில ऐसे एक दुर्दशा की स्थिति में ஒரு நெருக்கப்படுகிறதான ஒரு நிலையிலே காணப்படுகிறதான தாவீது ऐसा दाऊद ऐसे संकट के हालत में दिखाई देते हैं. அவர் ஜெபித்து கொண்டே வருகிறார். वे प्रार्थना करते रहते हैं. கெஞ்சி கெஞ்சி ஜெபிக்கிறார். बिलक बिलक कर वो लोग प्रार्थना करते हैं. தேவ சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறார். परमेश्वर के सम्मुख में अपने मनों को उद्धार करो प्रार्थना करते हैं. அது நெருக்கத்தை மாற்றும்படியாக ஜெபிக்கிறார். और उनकी दुर्दशा को बदलने के लिए प्रार्थना करते हैं தப்புவிக்கும்படியாக ஜெபிக்கிறார். और बचने के लिए प्रार्थना करते हैं. ஒரு அடைக்கலம் தேவைப்படுகிறது. एक शरण स्थान उनकी जरूरत है. ஒரு ஆதரவு தேவைப்படுகிறது. एक आदर की जरूरत है उनको. ஜெபித்து கொண்டே இருக்கிறார். वे प्रार्थना कर ही रहे थे. அவர்கள் என்னிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள். वे लोग मुझसे भी बलवान है. என்னை தப்புவிக்கணும். मुझे बचाना है. என்னை விட அவங்க பலவான்களாய் இருக்கிறாங்க, அதனால என்னை தப்புவியும். मुझसे वे लोग ताकतवर है इसलिए मुझे बचाई उनसे. பார்க்கிறதற்கு அவர்கள் பலவான்களாய் இருக்கலாம். दिखने में वे लोग ताकतवर हो सकते हैं. பார்வையிலே அவர்கள் பலவான்களாய் இருக்கலாம். दिखाई देने में बहुत ताकतवर हो सकते हैं. ஆனா தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறதுனால लेकिन दाऊद के साथ यहोवा परमेश्वर है, इसीलिए தாவீது தான் பலவான். कि दाऊद ही बलवान व्यक्ति है. யாரோடு கூட கர்த்தர் இருக்கிறாரோ அவர்கள் தான் பலவான்கள். जिनके पास यहोवा परमेश्वर रहते हैं वे ही बलवान व्यक्ति है. அவர் நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். वो हमें बचाते हैं. என்ன சொல்லுகிறாய்? என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும். वो बोलते मेरे पीछे जो आते हैं उनसे मुझे छुड़ा ले. பின்தொடர்ந்து வருகிறார்கள். जो उनके पीछे पीछे आने वाले लोग, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். लगातार पीछे आने वाले लोग, எப்படி ஆகிலும் அழிக்க வேண்டும், किसी न किसी प्रकार से उनको नाश कर देना, எப்படி ஆகிலும் ஒன்றுமில்லாமல் பண்ண வேண்டும், किसी न किसी तरह का उनको उनको विनाश कर देना. தொடர்ந்து வருகிறார்கள். वो लगातार पीछे आ रहे हैं. அப்ப என்ன ஜெபிக்கிறாய்? என்னை பின்தொடர்ந்து வருகிறவர்களுக்கு என்னை தப்புவிக்கணும். वो कैसे प्रार्थना करते कि मेरे पीछे जो आते उनसे मुझे बचा ले. அவருடைய ஜெபத்தின்படியாக उनकी प्रार्थना के द्वारा அவர் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உதவி செய்கிறார். वो प्रार्थना करते, उनकी प्रार्थना को सुनकर परमेश्वर यहोवा की सहायता करते हैं. அந்த ஜெபத்தை கேட்டு उस प्रार्थना को सुनकर அவர்களுடைய கைகளுக்கு விலக்கி தாவீதை தப்புவிக்கிறார். उनके हाथों से छुटाकर परमेश्वर दाऊद को रक्षा करते हैं. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நான் வாசிக்கும்போது दूसरा सामुएल के 22वां अध्याय के हम 20 वचन को पढ़ेंगे तो அவருடைய ஜெபத்திற்கு அங்கே பதில் கொடுத்தார். उनकी प्रार्थना को उत्तर दिलाते हैं. தாவீதுடைய ஜெபத்தை கேட்டார். दाऊद की प्रार्थना को परमेश्वर ने अंगीकार किए. அவர்களுடைய கைகளுக்கு விலக்கி என்னை தப்புவித்தார். उनके हाथों से बचाकर परमेश्वर ने छुड़ा लिए हैं. என்னை தப்புவியும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டே இருக்கிறார். वे मुझे बचाने के लिए इस प्रकार से लगातार प्रार्थना करते रहे. அவர்களோடு எதிர்த்து சண்டை போடவில்லை. उनके विरोध में उठकर लड़ाई नहीं किए, அவர்களை எதிர்த்து போராடவில்லை. ना उनके खिलाफ में वो लड़ाई न किए. அவர் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார். वे परमेश्वर की उपस्थिति में प्रार्थना करते हैं. இத்தனை பேர் வந்தாலும்
चाहे कितने लोग क्यों ना आवे, எத்தனை பேர் எதிர்த்தாலும் कितने लोग उनके खिलाफ क्यों नहीं हुआ है, எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் कितने उनके खिलाफ क्यों ना आवे, ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். परमेश्वर की उपस्थिति में प्रार्थना करना चाहिए. பக்தன் தாவீதுக்கு செவி கொடுத்து அவருடைய ஜெபத்தை கேட்டு भक्त दाऊद की प्रार्थना को उनके कान लगा सुनकर அந்த எல்லா நெருக்கத்திலும் இருந்து எல்லா ஒடுக்கத்திலிருந்து எப்படி அவரை தப்புவித்தாரோ और सारे दुर्दशा से, सारे संकट, सारे दबाव से किस प्रकार से उन्हें छुड़ाए, அதே போல நம்மையும் ஆண்டவர் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். वो हमें भी बचाने के लिए वो सामर्थ्य है. நம்ம இஸ்ரேல் மக்களை பார்க்கும்போது इजरायली लोगों को देखते समय இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள். इजराइल मिस्र देश से गुलाम मन से उनको बाहर निकाल के लिए आए. எகிப்திலிருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும். वो मिस्र देश से बाहर आना चाहिए. அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. यही परमेश्वर की इच्छा थी, அதுதான் தேவனுடைய திட்டமாக वही இருக்கிறது. परमेश्वर उद्देश्य था. கானான் தேசத்துக்கு போகணும் அப்படின்னா எகிப்தை விட்டு வெளியே வரணும். यदि कानान देश में प्रवेश करना है तो मिस्र देश को छोड़ना होगा. நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த உலகத்தை விட்டு நம்ம வெளியே வரணும். यदि हमें स्वर्ग राज्य में प्रवेश करना है, इस संसार को छोड़ना होगा. அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம வெளியே வரணும். उस दासत्व से बाहर निकल कर आना है. அப்ப பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம வெளியே வரணும். ये पाप के दासत्व में बाहर निकल कर आना है. அடுத்து இந்த பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும். दूसरा शैतान के दासत्व से बाहर निकल कर आना है. அடுத்து பார்வோனுடைய பிடியிலிருந்து நம்ம வெளியே வரணும். और फिरौन के पकड़ में से बाहर निकल कर आना है. அப்பதான் அந்த தேசத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். तभी उस देश को हम हासिल कर सकते हैं. அப்போ அந்த சிறையிருப்பிலிருந்து அந்த நெருக்கத்திலிருந்து நம்ம வெளியே வந்து ஆக வேண்டும். उस बंदी गृह से, उस संकट से बाहर निकल कर आना जरूरी है. இப்போ அவர்கள் அங்கிருந்து வெளியே வந்துட்டாங்க. अभी वो वहां से निकल कर आ गए. சிலருக்கு வெளியே வர முடியல. कुछ लोग वहां से बाहर निकल कर नहीं आ पाते हैं. அந்த நெருக்கத்துக்குள்ள இருக்கிறார்கள். उसी दबाव में रहते हैं वे लोग. அந்த பாவம் அவர்களை நெருக்குகிறது. वो पाप उनको दबा रही है. அந்த பிரச்சனை அவர்களை நெருக்குகிறது. वो समस्या उनको दबा रही है. அந்த பிரச்சனை அவர்களை ஒடுக்குகிறது. वो समस्या उनको बहुत सकेत में करती है. ஒடுக்கினார்களா, उनको दबा दिए, उनको அவர்களை நெருக்கினார்கள். उनको बहुत ही दबाए, அவர்களுடைய ஜீவனை கசப்பாக்கினார்கள். उनके जिंदगी को बहुत कड़वाहट बना दिए. அந்த அளவுக்கு பாவம் நம்மளை ஆட்கொண்டு நம்முடைய ஜீவனை கசப்பாக்கி நம்மளை கொன்றுவிடும். इतना पाप हमको दबाकर हमारी जिंदगी को कड़वा करके हमको नाश कर देता है. அதுதான் பாவம். वही पाप है. அதுல இருந்து நம்ம வெளியே வந்துடணும். उसमें से बाहर निकल कर आना है. அதுல இருந்து நம்ம வெளியே வந்தாதான் उसमें से बाहर निकल कर आने से ही நாமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியும். हम स्वर्ग राज्य को हासिल कर सकते हैं. அதுல இருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள். ये लोग वहां से बाहर निकल कर आ गए. இப்போ செங்கடலை தாண்ட வேண்டும். अभी लाल समुद्र को पार करना है. ஒரு சோதனை முடிந்த பிறகு அடுத்த சோதனை. अब एक परीक्षा खत्म होने दूसरा परीक्षा आ गया. ஆவிக்குரியவர்களுக்கு அடுத்தடுத்து சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். आत्मिक व्यक्तियों को लगातार परीक्षा के ऊपर परीक्षा आते रहता है. நாம் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வரும். यदि हम आत्मिक लोग रहेंगे तो हमारे जिंदगी में परीक्षा रहती रहेगी. வருகிற ஒவ்வொரு சோதனைகளையும் நாம் தாண்டி தாண்டி போகணும். हर एक आने वाले हर एक परीक्षा को पार करके जाना होगा. தாண்டுகிறதற்கு அவர் நமக்கு பலனை தருவார். पार करने के लिए वो हमें बल दिलाएंगे. நம்ம ஒவ்வொரு சோதனைகளாக நம்ம தாண்ட வேண்டும். हम प्रत्येक परीक्षा को पार करना होगा. இப்போ செங்கடல் முன்பாக நிற்கிறார்கள். अभी लाल समुद्र के सामने खड़े हैं. செங்கடல் இஸ்ரேல் மக்களுக்கு தடையாக நிற்கிறது. ये लाल समुद्र इजरायलियों के लिए एक रुकावट बनकर है. இப்போ இந்த தடையை தாண்ட வேண்டும். इस रुकावट को पार करना है. நம்மளால முடியாது. हमसे नहीं हो सकता. நம்ம தாண்ட முடியாது. हम न पार कर पाएंगे. இப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்யணும். अभी परमेश्वर यहोवा हमारे जिंदगी में अद्भुत काम करना है. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். परमेश्वर यहोवा हमारे जिंदगी में अद्भुत काम करेंगे. விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையிலே நடக்கிற அற்புதங்கள், जो विश्वास करते हैं उनके जिंदगी में अद्भुत काम होगा. நடக்கிற அடையாளங்கள், जो होने वाले अद्भुत चिन्ह हैं, அது விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையிலே நடக்கும். जो विश्वास करते हैं उनके जिंदगी में होगा. ஆண்டவர் சொன்னாரு, நிச்சயமாக முடிவு உண்டு. परमेश्वर यहोवा ने कहा निश्चय अंत होगा. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னார். उन्होंने बोला तेरा भरोसा व्यर्थ न होगा. இப்போ அங்கே செங்கடல் வந்து செங்கடலுக்கு முன்னுகாக நிற்கிறார்கள். अभी वो लाल समुद्र के सामने के खड़े हुए हैं. இப்போ பார்வோனுடைய சேனை எல்லாரும்
அவர்களை பின்தொடர்ந்து வருகிறார்கள். अभी फिरौन की सेना उनके पीछे पीछे आ रहे हैं. அப்ப பின்தொடர்ந்து வரும் பொழுது जब पीछे से आते समय இஸ்ரவேல் மக்கள் பயப்படுகிறார்கள். इस्राएल वो डर गए थे எதற்கும் பயப்படாதவர்கள், और किसी की बात में डरने वाले नहीं व्यक्ति, எதற்கும் பயப்பட வேண்டாம். और किसी से डरने की आवश्यकता नहीं है, ஏனா நமக்கு அந்த பயமுள்ள ஆவியை நமக்கு தரவில்லை. क्योंकि हमें डरने की आत्मा नहीं दी है. நமக்குள்ள இருக்கிற ஆவி பயமுள்ள ஆவி அல்ல. हमारे अंदर जो आत्मा वो डरने वाली आत्मा नहीं है. நமக்குள்ள இருக்கிற ஆவி அந்த பலமும் பரிசுத்தம் உள்ள ஆவி. हमारे अंदर जो आत्मा है पवित्र और सामर्थ्य आत्मा है. நமக்குள்ள இருக்கிற ஆவி பரிசுத்த ஆவி. हमारे भीतर जो आत्मा है पवित्र है. நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய பலம். हमारे अंदर जो परमेश्वर का बल है. மற்றவர்களை போல பயப்படக்கூடாது. हम दूसरे के समय नहीं डरना चाहिए. மற்றவர்களை போல பயப்பட வேண்டாம். हम दूसरे के समान में डरना जरूरी नहीं है. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்தார்கள். इस्राएली लोगों पीछा करते रहे. இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வரும் பொழுது जब इस्राएल के पीछे करते आए இவர்கள் பயப்படுகிறார்கள். वे डर गए थे. பயப்படும் பொழுதுதான் जब डरते हैं அப்போ மோசே ஜெபிக்கிறார். तभी मूसा प्रार्थना करते हैं. அவருடைய கரத்துல ஒரு கோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. उनके हाथ में एक छड़ी दी गई थी. அந்த கோல் பலத்த கரம் அவர்களோடு கூட இருக்கிறது. वो छड़ी नाम का जो बलवंत हाथ उनके हाथ में था. அங்கே நாம் இந்த யாத்ராமத்தின் புத்தகத்துல நான் हम பார்க்கும்போது उस निर्गमन की पुस्तक पढ़ते समय அங்கே பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள் என்று वहाँ சொல்லப்பட்டிருக்கிறது. लिखा कि बलवंत हाथों से निकलकर चले. இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். इस्राएली पुत्र पीछे चले இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு और போனார்கள். इस्राएली प्रजा बलवंत हाथों के साथ निकल कर आए. அப்போ பலத்த கையுடன் அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். वे लोग बलवंत हाथों के साथ वो निकल कर चले. சேனைகளின் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். सेनाओं के यहोवा परमेश्वर के संग है. அவர்களோடு கூட இருக்கிறதுனால उनके संग है, इसीलिए இவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. उनके डरने की आवश्यकता नहीं है. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால जब परमेश्वर हमारे संग रहते हैं நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. हमें डरने की आवश्यकता नहीं है. ஆனா சில நேரத்துல சிலர் பயமுறுத்துவாங்க. लेकिन कभी कभी कुछ लोग डराते हैं. நாம தைரியமா இருந்தாலும் சிலர் हम பயமுறுத்துவாங்க. हिम्मत के साथ रहने के बावजूद भी हमें डराने की कोशिश करते हैं. இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்க முடியாது. इस समस्या का वो नहीं हल कर ला सकते हैं. இந்த வியாதி சரியாகாது. ये बीमारी सही नहीं होगा. இந்த பிரச்சனை சரியாகாது. ये समस्या ठीक नहीं होगा. இந்த போராட்டம் சரியாகாது. ये लड़ाई ठीक नहीं हो पाएगी. நாம விசுவாசத்துல இருந்தா हम विश्वास रहेंगे तो भी மற்றவங்க வந்து அவிசுவாசத்துல பேசுவாங்க. दूसरे अविश्वासित बातें करेंगे. அவிசுவாசத்துல பேசுறவங்க மத்தியில और जो अविश्वास से बातें उनके मध्य में நாம சொல்லணும், हमें बोलना चाहिए நமக்குள்ள எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். मेरे अंदर जो परमेश्वर महान है, அவர் பலத்த கையுடன் என்னோடு கூட இருக்கிறார். वो ताकत और हाथ के साथ मेरे साथ है. அப்போ இவ்வளவு அற்புதங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்தவர். इतने अद्भुत काम मेरे जिंदगी में किए हैं. ஏன்னா எகிப்திலே அவ்வளவு அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். क्योंकि मिस्र से परमेश्वर ने इतने अद्भुत काम किए हैं. ரட்சிக்கப்பட்டதே அப்படிப்பட்டதான அற்புத அடையாளங்களினால தான். उद्धार पाए, अद्भुत चिन्हों के साथ उद्धार पाए हम लोग. அப்ப இது பெரிய விஷயம் அல்ல. ये बड़ी बात नहीं है. இது ரொம்ப சாதாரண ये விஷயம். बहुत आम बात है. ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். परमेश्वर मेरी सहायता करेंगे. அப்போ அவிசுவாசத்தோடு கூட நம்மோடு கூட பேசுறவர்கள் மத்தியில जो अविश्वास हमसे जो बातें करते हैं, நாம் அவிசுவாசத்துக்கு இடம் கூடாதபடி हम अविश्वास को स्थान न देते हुए நாம் விசுவாசத்தை அறிக்கை செய்ய हम வேண்டும். अपने विश्वास की कबूल करना चाहिए. அப்போ அவர்கள் பின்தொடர்ந்தார்கள். वे लोग पीछे पीछे आते रहे. என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும். जो मेरे पीछे आते हैं उनसे मुझे बचा ले. பின்தொடராமல் இருக்க மாட்டார்கள். वे ऐसे नहीं होंगे कि पीछे आते नहीं रहेंगे, आते रहेंगे वे लोग. அவர்கள் பின்தொடர்ந்து தான் वे வருவார்கள். लोग लगातार पीछे आते करते रहेंगे, ஆனால் நம்மை தொட முடியாது. लेकिन हमें छू नहीं पाएंगे. நம்மை தொடுகிறதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. हमें छूने के लिए उनका अधिकार नहीं है. ஏன்னா முன்னாடியும் பின்னாடியும் ஆண்டோடைய பாதுகாப்பு இருக்குது. क्योंकि आगे और पीछे परमेश्वर की सुरक्षा है. முன்னாடியும் பாதுகாப்பு இருக்கிறது, பின்னாடியும் பாதுகாப்பு இருக்கு. आगे भी सुरक्षा, पीछे भी सुरक्षा है. அப்போ முன்னாடியும் தொட முடியாது, பின்னாடியும் தொட முடியாது. ना पीछे छू सकते हैं ना आगे छू सकते हैं, ஆனாலும் பின்தொடர்ந்தே வருகிறது. लेकिन वो पीछा करते ही रहेंगे. அவர்களை எந்த இடத்துல
அவர்களை முறியடிக்க வேண்டும். हम किस स्थान में उनको नाश करना है, அந்த இடத்துல முறியடிப்பார். उस समय वो उस स्थान में उसको नाश कर देंगे. அதுவரைக்கும் அவங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க. तब तो पीछा करते रहेंगे. பயப்படக்கூடாது. डरना नहीं चाहिए. இந்த பிரச்சனை இன்னும் மாறலையே, ये अभी तक समस्या बदला नहीं, இந்த போராட்டங்கள் இன்னும் மாறலையே, ये लड़ाई अभी तक बदली नहीं, மாறும். बदलेगा. அவர்களை அழிக்கும்படியாக வைத்திருந்த இடம் செங்கடல். उनको नाश करने के लिए रखा हुआ स्थान है वो लाल समुद्र. அது वரைக்கும் வந்துகிட்டே தான் இருக்கும். तब तो को पीछा करते रहेंगे, ஏன்னா தேவனே कि அனுமதித்திருக்கிறார். परमेश्वर को अनुमति दी है. செங்கடலுக்குள்ளே வைத்து தான் அவர்கள் அழிக்க வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறார். परमेश्वर ने इच्छा रखा था, कि उद्देश्य रखा था कि उनको लाल समुद्र रखकर उनको विनाश करना है. அது வரைக்கும் பயமுறுத்திக்கிட்டே தான் இருப்பான். तब तो को डराते रहेंगे, அந்த பிசாசு அது வரைக்கும் பயமுறுத்திக்கிட்டே தான் இருப்பான். तब तक शैतान को डराता रहेगा, அது வரைக்கும் நம்மளை சிறுமைப்படுத்திக்கிட்டே தான் இருப்பான். तब तो को दुख और तकलीफ देते रहेगी. ஆனால் ஆண்டவர் விட மாட்டார். लेकिन फिर भी परमेश्वर छोड़ेंगे नहीं, ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுக்க न மாட்டார். परमेश्वर में समर्पण करेंगे उनके हाथ में. அதை அழிக்கக்கூடிய இடம் இருக்கிறது. उनको नाश करने का स्थान एक जगह है, அந்த இடத்துல ஒன்றுமில்லாமல் அழித்து விடுவார். उनको ऐसे शून्य और कुछ नहीं करके बना देंगे. அப்புறம் பின்னாடி இருக்கிற பிரச்சனை இல்ல, तो उसके पीछे आने वाली समस्या सब, அடுத்து பின்னாடி இருக்கிற பிரச்சனை இல்ல, और पीछे कोई समस्या नहीं, அடுத்து முன்னாடியும் பிரச்சனை இருக்கு. और आगे भी समस्या नहीं है. எல்லா பக்கம் பிரச்சனைகள் உண்டு. सारे तरफ से उनको समस्या है. ஒவ்வொன்றாக நாம் யுத்தம் செய்து அந்த தேசத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும். हर एक चीज से युद्ध करके उनसे पराजय करके हमें उसे हासिल करना है. என்னிலும் அவர்கள் பலவான்களாய் இருக்கிறார்கள். और मुझसे बहुत ही बलवंत लोग हैं वो. அந்த பலவான்களுடைய கைகளுக்கு என்னை விலக்கி என்னை தப்புவித்தார். उनके ताकतवर हाथों से मुझे बचाकर छुड़ा कर रखिएगा. தாவீதுக்கு தெரியும், दाऊद को मालूम था, என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர், मेरे साथ जो है परमेश्वर यहोवा महान है, அவர் என்னை தப்புவிப்பார். वो मुझे बचाएंगे. கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக ஒரு 12 பேரை அனுப்பினார். और कनान देश को देखने के लिए वो लोग 12 लोग को भेजे थे. இவங்க போயிட்டு பார்த்துட்டு वंदाங்க. वे लोग जाकर देख कर आए. போய் பார்த்துட்டு வந்து जाकर देख के आने के बाद இப்போ மோசேக்கு முன்னாடி சொல்றாங்க, मूसा के सामने बोलते हैं, எல்லாரும் வந்து பார்த்துட்டு வந்த காரியத்தை சொல்லணும். सब लोग जो देख कर आए उस कार्य को बताना है. அந்த கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசம், वो कानान देश किस प्रकार का देश है, அங்க இருக்கிற மக்கள் எப்படிப்பட்ட மக்கள், वहाँ के लोग किस प्रकार के लोग हैं, அங்க இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம், वहाँ का जगह किस प्रकार का जगह है, எல்லாவற்றையும் பார்த்துட்டு வந்தாச்சு. सब कुछ देख कर आए. இப்ப பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, देख कर आकर बोलते हैं, ஒரு கூட்டம் சொல்லுது एक जुन बताती है இங்க போக முடியாது. वहाँ नहीं जा सकते हैं, அந்த இடத்தை தான் தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். कि परमेश्वर उसी जगह को उन्होंने प्रतिज्ञा दी गई है, அந்த இடத்தை தான் நமக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். उसी जगह उसका भाग के रूप में से दी गई है. இப்போ ஒரு சிலர் சொல்றாங்க, अब कुछ लोग बोलते हैं, ஒரு சிலர் அல்ல, कुछ लोग नहीं, பெரும்பான்மையானவர்கள் சொல்லுகிறார்கள், अधिक संख्या के लोग यही बोलते हैं, நம்மனால அவங்களை ஜெயிக்க முடியாது. हम लोगों से उनसे जय नहीं कर पाएंगे. 12 பேர் போனதுல 12 लोग जाने से जो गए थे, அதுல 10 பேர் சொல்றாங்க நம்ம போக முடியாது. वो 10 लोग उसमें से बोलते कि हम नहीं जा पाएंगे, நாம் அவர்களை ஜெயிக்க முடியாது. हम न विजय कर पाएंगे उनसे, அந்த தேசத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது. न उस देश को अपने भाग में ला सकते हैं. அப்ப பிசாசு எந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசத்தை குலைத்து तो போடும்படியாக देखिए शैतान किस प्रकार के अपने विश्वास को वो टुकड़ा तोड़ देता है. ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். परमेश्वर में प्रतिज्ञा दी गई है, அந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். उन्होंने ये भी बता दिया कि उस देश को मैं तुझे दूंगा. அந்த தேசத்தை உனக்கு உன் சந்ததிக்கு நான் வாக்கு பண்ணி இருக்கிறேன் என்று சொன்னார். ये प्रतिज्ञा दी कि मैं वो देश को तुझे और तेरे संतान को दूंगा. இப்ப இவங்க சொல்றாங்க நம்ம அதை சுதந்திரிக்க முடியாது. लेकिन अब ये बोलते हम उसको हासिल नहीं कर पाएंगे, அங்கே பலவான்களா இருக்கிறார்கள், कि वो बहुत ही ताकतवर लोग हैं उधर, நம்மனால முடியாது हमसे नहीं हो पाएगा, அப்படின்னு சொல்றாங்க. वैसे बोलते हैं वो. வாசிக்கல என்னாமத்தின் புஸ்தகத்துல पढ़ेंगे निर्गमन की पुस्तक 13ஆம் அதிகாரம் 13वां अध्याय 31 வசனத்தை வாசிங்க. 31 वचन को पढ़ेंगे. போய்விட்ட மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிற பலவான்கள் गिनती पर जो पुरुष उसके संग गए थे उन्होंने कहा उन लोगों पर चढ़ने की शक्ति हम में नहीं है, क्योंकि वे हमसे बलवान हैं. நம்மை விட அவர்கள் பலவான்கள். हमसे वे लोग ताकतवर है. ஒரு அரணிப்பான ஒரு பட்டணமாக இருக்கிறது. एक ऐसा एक स्थान था जो अच्छा है, நாம் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. लेकिन हम उस देश को हम हासिल नहीं कर पाएंगे. தேவன் நமக்கு வாக்கு பண்ணிட்டாரு, परमेश्वर में प्रतिज्ञा दी है, அந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன். उस देश की मैं तुझे दूंगा.
இப்போ இவங்க சொல்றாங்க நம்மனால அங்க போக முடியாது, அவர்களை ஜெயிக்க முடியாது. अब ये लोग बोलते हम उनसे जय नहीं प्राप्त करना हासिल कर पाएंगे। ஏன்னா அந்த தேசத்தை நம்ம சுதந்திரிக்கணும் அப்படின்னா, इस देश को अपने अधिकार में लाना है तो, அந்த கானான் தேசத்தை நம்ம சுதந்திரிக்கிறது, उस कानान देश को अपने भाग में लाना है तो அங்க இருக்கிற ஜாதிகளை எல்லாம் ஜெயிக்க வேண்டும். उस जगह पर रहने हर एक जाति से जय पाना होगा। அந்த கானான் தேசத்தில் இருக்கிற 7 ஜாதிகளையும் ஜெயிக்கணும். उस कानान देश में 7 प्रकार की जातियों से हमें जय पाना होगा। ஜெயித்தால் தான் அந்த இடத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். विजय पाने से हम उस देश को हासिल कर सकते हैं। சும்மா அந்த ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது. हम ऐसे उस देश को हासिल नहीं कर पाएंगे। சும்மா நம்ம பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு நம்ம கனவு கூட காண முடியாது. हम ऐसी ही सपना नहीं देखे ऐसे में हम स्वर्ग में चले जाएंगे। அவங்க எழுத்தின்படியாக யுத்தம் செய்து அந்த தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். वे लिखित के अनुसार लड़ाई उस देश से लड़ाई करके उस देश को हासिल कर लिए। நாம் ஆவியிலே நாம் ஜெயிக்க வேண்டும். हम आत्मा में जय पाना है, அந்த ஆவிகளை ஜெயிக்கணும். उस आत्माओं से में जय पाना है। இந்த 7 ஜாதிகளை எப்படி அவர்கள் எழுத்தின்படியாக ஜெயித்து அந்த தேசத்தை சுதந்திரித்தார்கள், वो किस प्रकार के 7 प्रकार की जातियों से जय प्रकार हासिल किया, அதே போல वैसे ही ஆவியிலே அந்த ஆவிகளை நாம் ஜெயிக்க வேண்டும். उन आत्माओं से में विजय पाना है। நம்முடைய குடும்பத்தோடு கூட போராடுகிற அந்த ஆவியை ஜெயிக்கணும். हाँ, परिवार से लड़ाई उस आत्माओं से विजय पाना है। நம்மோடு கூட போராடுகிற அந்த ஆவியை ஜெயிக்கணும். हमसे लड़ाई कर हमें उस आत्माओं से जय पाना है। அந்த ஆவிகள் நம்மை தடை செய்யும், वो आत्मा में रोकेगी, நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கும், हमारी उन्नति को रोकेगी, நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்கும், हमारे आशीर्वाद को रोकेगा, நம்மளை சுதந்திரிக்க விடாது, हमें उसको हासिल नहीं करने देगा, நம்மளை அந்த தேசத்துக்கு போக விடாது. हमें उस देश में जाने के लिए रोकेगा। वो அதனால அந்த ஆவிகள் நமக்கு விரோதமாகத்தான் வரும். इसलिए वो आत्मा हमारे खिलाफ ही आते रहेगा, அந்த ஆவிகள் நம்மை தடை செய்யத்தான் செய்யும். वो आत्मा रोकते ही रहेगा, நாம் முன்னேறி செல்ல விடாது. हम आगे नहीं जाने देगा। ஆனால் அந்த ஆவிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். लेकिन हम उन आत्मा से प्रबल होना है। நாம் ஆவியிலே அந்த ஆவிகளை எல்லாம் ஜெயிக்க வேண்டும். हम अपनी आत्मा से उन आत्माओं से में जय पाना होगा। விசுவாசம் உள்ளவங்க சொல்லுவாங்க, विश्वासी लोग बोलेंगे, அதுல அந்த 30வது வசனத்திலே நான் வாசிக்கும் போது, हम उस 30 वचन को पढ़ते समय, அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நான் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். पर काले अपने मूसा के सामने प्रजा के लोगों को चुप कराने के विचार से कहा, हम अभी चढ़ के उस देश को अपना कर ले, क्योंकि निस्संदेह हम में ऐसा करने की शक्ति है। நாம் அதை எளிதாக போய் ஜெயிக்கலாம்னு சொல்றாரு. वो बोलते हम आसान से जाकर हम जय प्राप्त कर सकते हैं, மற்றவர்களா சொல்றாங்க நம்மனால போக முடியாது. लेकिन दूसरे लोग बोलते हम नहीं जा पाएंगे। ஒரே சபைக்குள்ள एक ही कलीसिया में அவிசுவாசம் உள்ளவங்களும் இருக்கிறாங்க. अविश्वासी लोग भी रहते हैं। இஸ்ரவேல் சபைக்குள்ள தான் இவங்களும் இருக்காங்க. इस्राएल कलीसिया में यही लोग हैं, இவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இல்ல. इनके अंदर विश्वास नहीं है। கானான் தேசத்துக்குரிய வாக்குத்தத்தம் இவர்களுக்கும் இருக்கிறது. कानान देश में प्रवेश करने की प्रतिज्ञा इनके पास भी है, ஆனா இவங்க சொல்றாங்க நம்மனால முடியாது. लेकिन ये लोग बोलते हम नहीं जा पाएंगे। அப்ப கொஞ்சம் பேர் சொல்றாங்க நம்மனால முடியும், कुछ लोग बोलते हम कर लेंगे अपना, நாம போகலாம், हम जा सकते हैं, நாம ஜெயிப்போம், हम जय प्राप्त करेंगे, நம்மனால முடியும், हमसे हो सकता है। தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின்படியாக நம்ம ஜெயித்துக் கொள்ளலாம். परमेश्वर की प्रतिज्ञा के वचन के अनुसार उसको जय प्राप्त कर அந்த सकते हैं, ஆவிகளை நாம் ஜெயிப்போம். उन आत्माओं पर विजय कर सकते हैं। அப்போ சின்ன கூட்டமா இருந்தாலும் चाहे छोटा झुंड क्यों ना हो, அவங்க சொல்றாங்க நம்ம போய் ஜெயிக்கலாம். वे लोग बोलते हम जाके हम जय प्राप्त कर सकते हैं। ஏன்னா கர்த்தரோடு கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க நம்ம ஜெயிக்கலாம். परमेश्वर के साथ रहने वाले ये बोलेंगे हम जाके जय प्राप्त कर सकते हैं, ஏன்னா அவங்க தான் ஜெயிக்க முடியும், कि वही विजय प्राप्त कर सकते हैं, அவங்க தான் அந்த ஆவிகளை ஜெயிக்க முடியும். वे लोग उस आत्माओं से जीत सकते हैं, மற்றவங்களால ஜெயிக்க முடியும். और कोई व्यक्ति उनको जीत नहीं पाएंगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அப்போ அந்த பலம் வேணும். तो वो ताकत रहना चाहिए, அவர்கள் பலவான்களா இருக்கிறார்கள். वो लोग ताकतवर के साथ है। கிதியோனை பார்த்து சொன்னாரு, गिदियोन को देखकर बोले, உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட நீ புறப்பட்டு போ, जितना ताकत तुम्हारे पास है उसके साथ तू जा, மீதியானியரை நீ ரட்சித்துக் கொள்ளுவாய், मिदियान से तू छुड़ा कर ले, அவனுடைய கையிலிருந்து நீ ரட்சித்துக் கொள்ளலாம், उनके हाथ से छुड़ा कर ला सकते हैं, அந்த ஜனத்தை நீ ரட்சித்துக் கொள்ளுவாய். उन लोगों को तो उद्धार करेगा। உனக்கு இருக்கிறத பலம் போதும். तेरे अंदर जो ताकत वो काफी है।
ஏன்னா நான் உன்னோடு கூட இருக்கிறேன், क्योंकि मैं तेरे संग रहता हूँ, நான் உன்னோடு கூட வருவேன், मैं तेरे संग आऊंगा। அதனால உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லாத, इसलिए तुम जीत नहीं पाओगे बोलना नहीं। உனக்கு இப்ப இருக்கிற இந்த பலன் போதும், तेरे अंदर जो इतना ताकत उससे काफी है, இந்த பலத்தோட போ, इस ताकत के साथ तू जा, நான் உன்னை பலவானாக மாற்றுவேன், मैं तुझे ताकतवर बनाऊंगा, நான் உன்னை பலப்படுத்துவேன், मैं तुझे बलवंत करूंगा, நான் உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர், मैं तुझे बलवंत करना यहोवा परमेश्वर हो। அதனால நீ தைரியமா போப்பா, इसलिए तू हिम्मत के साथ जा, நீ தைரியமா போ, तू हिम्मत के साथ जा, நான் உன்னை பலப்படுத்துவேன், मैं तुझे बलवंत करूंगा, அதனால நீ பயப்படாத, इसलिए मत डर। எப்படி அவங்களை ஜெயிக்கிறது, मैं कैसे तुमको जीतूंगा, எப்படி இந்த பிரச்சனைகளை நான் மேற்கொள்ளுகிறது, मैं कैसे इस समस्या को पार कर पाऊंगा। சொன்னாரு, நான் உன் கூட இருக்கிறேன், उन्होंने कहा मैं तेरे संग रहूंगा, நீ புறப்பட்டு போ, तू निकल कर चले जा, அவர்கள் சீக்கிரமாக ஜெயிக்கலாம், उनसे तुम जल्दी से तुम जीत पाओगे। அப்போ எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் भले कितना ही समस्या क्यों ना आवे, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், परमेश्वर मेरे साथ है। அல்லேலூயா, हालेलुया। எத்தனை எதிர்ப்புகள் தடைகள் வந்தாலும் சரி, भले कितने खिलाफ और रुकावट क्यों ना आवे, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், परमेश्वर मेरे साथ रहते हैं ना। எரிகோ போன்ற அந்த மதில்கள் நமக்கு முன்பாக இருந்தாலும், एरियो जैसे दीवार हमारे सामने रहेगा तभी, செங்கடல் போன்ற தடைகள் நமக்கு முன்பாக இருந்தாலும், या लाल समुद्र से रुकावट हमारे सामने रहेगा तभी, யோர்தானை போன்ற தடைகள் நமக்கு முன்பாக இருந்தாலும், या यरदन से जो वो हमारे रुकावट हमारे सामने रहेगा तभी, எத்தனை இருந்தாலும் அத்தனையும் தாண்டுகிறதற்கு தேவன் நமக்கு பலனை தருவார், भले कितना भी रहना उतना भी पार कर परमेश्वर हमारे साथ है। அல்லேலூயா, हालेलुया। எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவந்தன் முன்னே செல்கிறார், எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவந்தன் முன்னே செல்கிறார், கலங்கிடாதே திகைத்திடாதே இடிந்து விழோ, கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழோ, நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவே உள்ளத்தால் என்று பாடு, நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவே உள்ளத்தால் என்று பாடு. செங்கடல் நம்மை எதிர்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு, செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு, பாடிடுவோ துதித்திடுவோ பாதைகள் கிடைத்து விடோ, பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும், நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு, நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு, நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. அல்லேலூயா, हालेलुया। இப்போ நமக்கு முன்பாக வருகிற எந்த தடைகளாக இருந்தாலும் சரி, चाहे हमारे सामने किसी प्रकार रुकावट क्यों ना हो, நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்கிறார், हमारा परमेश्वर हमारे आगे आगे जाते हैं। அந்த விசுவாசத்தோடு கூட நாம் எங்கு சென்றாலும் சரி, उस विश्वास से हम कहीं भी क्यों न जावे, ஆண்டவர் நம்மை நடத்தி செல்வார், परमेश्वर हमारी अगुवाई करेंगे। அப்போ அந்த பலவான்கள் யாரா இருந்தாலும் சரி, चाहे वो बलवंत व्यक्ति कोई भी क्यों ना हो, அவர்களை விட என்னை பலவானாக என்னை மாற்றி இருக்கிறார், उससे भी ज्यादा परमेश्वर मुझे और ताकतवर बनाएंगे। அவர்கள் பலவான்கள் அல்ல, वे लोग ताकतवर नहीं, என்னை பலவானாக மாற்றி, मुझे वो ताकतवर बनाएंगे। உனக்கு இருக்கிற அந்த பலம் போதும், तेरे अंदर जो ताकत वो पर्याप्त है, நீ அதோடு கூட போ. उससे तुम चले जाओ।
உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்னார். वो बोलते तुझे बेचना मैं हूँ, உன்னை அனுப்புகிறது मैं ही तुझे बेचता हूँ, நான் சொல்றேன், मैं बोलता हूँ நீ போ, तू जा, உனக்கு ஜெயம் உண்டு, तुझे जीत है, உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. तुझे आशीर्वाद है, ஏன்னா நான் அனுப்புறேன், क्योंकि मैं बेच रहा हूँ, அதனால ஒருவர் உன்னை மேற்கொள்ள முடியாது, इसलिए कोई भी तुझ पर प्रबल न होने पाएंगे ஒருவர் உன்னை ஜெயம் பெற முடியாது, और न कोई तुझे जीत पाएंगे, நீ ஜெயம் பெறுவாய். तू जीतेगा. அதனால இந்த பின்தொடருகிற எந்த ஆவிகளா இருந்தாலும் சரி, चाहे कोई भी आत्मा तुम्हारे पीछे पीछे क्यों ना आवे, எந்த வல்லமைகளா இருந்தாலும் चाहे कोई सामर्थ्य प्रकार क्यों ना हो, ஆண்டவர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார், परमेश्वर एक समय रखे हैं, அவைகளை அழித்து போடுவார். उसे नाश कर देंगे, அதுக்கப்புறம் அது பின்தொடராது. उसके बाद वो पीछा पीछा नहीं कर पाएंगे, அதனால பின்னாடி வர்ற பிரச்சனை அதோட முடிஞ்சிரும். इसलिए पीछे पीछे आने वाली समस्या वैसे ही बदल जाएगा. அதுக்கப்புறம் முன்னாடி நமக்கு பிரச்சனை இருக்கு. उसके बाद आगे भी समस्या है. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பதே பாடுள்ள ஒரு வாழ்க்கை தான். आत्मिक जिंदगी बोले तो बहुत तकलीफ से भरा हुआ जिंदगी है. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார்கள், प्रेरित पौलुस इस प्रकार से कहते हैं, நாம் பாடுகளின் வழியாகத்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும். हम तकलीफ के रास्ते के द्वारा ही स्वर्ग राज्य में जा पाएंगे. எப்படி நம்ம போகணுமா? हमें कैसे जाना है? பாடுகளின் வழியாக பரலோக ராஜ்யத்திற்கு. तकलीफ के द्वारा स्वर्ग में जाना है. பாடுகளின் வழியாகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போயிருக்கிறார். प्रभु यीशु मसीह उस तकलीफ के रास्ते के द्वारा ही उस स्वर्ग में गए, பாடுகளின் வழியாகத்தான் அப்போஸ்தலர்கள் போயிருக்கிறார். और प्रेरित भी वैसे तकलीफ के द्वारा स्वर्ग में गए, சீசர்கள் போயிருக்கிறார்கள். चेले लोग भी गए, அவர்களோடு கூட இருந்தவர்கள் எல்லாம் அந்த வழியாகத்தான் போயிருக்கிறார். वो उनके साथ रहे सभी लोग उसी रास्ते से गए. அப்ப அவர்கள் கடந்து போன அதே பாதை தான் நமக்கும். वो जिस रास्ते से गए उसी रास्ते हमको भी जाना है. இந்த பாதையிலே தான் நாம் கடந்து போக வேண்டும். इसी मार्ग में हमें जाना होगा. அதனால ஆண்டவரே அந்த ஆவிகளை அழிப்பார். ये परमेश्वर स्वयं उस आत्मा को मार देंगे, ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருவார். परमेश्वर में विजय दिलाएंगे. தாவீதுடைய ஜெபத்தை கேட்டு दाऊद की प्रार्थना को सुनकर அவர்களுடைய கைகளுக்கு என்னை தப்புவித்தார் என்று சொன்ன அந்த தாவீது उनके हाथों से बचा कर दाऊद जैसे कहा, நாமும் ஒரு நாளிலே சொல்லுவோம், हम भी यही एक दिन बताया बोलेंगे, ஆண்டவர் என்னை தப்புவித்தார், परमेश्वर जो बचा लिए, தப்புவித்தார், இன்னும் தப்புவிப்பார், बचाए और भी இனிமேலும் बचाएंगे, என்னை தப்புவிப்பார், और भी आगे मुझे बचाएंगे. அவருடைய ஜெபத்தை கேட்பார். परमेश्वर की प्रार्थना को सुनेंगे. தாவீது சொன்ன அதே அந்த விசுவாசத்தோடு கூட मैं जो कहूँ उस विश्वास के जैसे நாமும் சொல்ல முடியும். हम भी बोल सकते हैं. அந்த பார்வோனுடைய சேனைகளை செங்கடலில் அழித்து போட்டவர், उसे फिरौन की सेना को परमेश्वर लाल समुद्र में विनाश कर दिए. நம்மை பின்தொடர்கிற எல்லா ஆவிகளையும் அவர் அழித்து போடுவார். हमारे पीछे पीछे आने कोई किसी प्रकार का आत्मा उसको नाश कर देंगे वो, ஆனால் நாம் பின்வாங்க கூடாது. लेकिन हमें पीछे नहीं जाना चाहिए. போகிற ஓட்டத்தை விட்டு நான் பின்வாங்க கூடாது. हम जिस दौड़ में दौड़ते उससे पीछे नहीं जाना चाहिए. முன்னோக்கி தான் நாம் கடந்து போக हम வேண்டும். आगे की तरफ ही जाना है. இரண்டாவதாக दूसरा, தானியேல் புஸ்தகத்துல दानियेल की पुस्तक में से 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय 16வது வசனத்தை வாசிங்க. 16 वचन को पढ़ेंगे. அவன் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கவிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பான் என்றார். तब राजा ने आज्ञा दी और दानियेल लाकर सिंहों के मान में डाल दिया गया. उस समय राजा ने दानियेल से कहा, तेरा परमेश्वर जिसकी तू नित्य उपासना करता है वही तुझे बचाए. யாரு சொல்றது? ராஜா சொல்றாரு. कौन बोलता है? राजा बोलते हैं. தேவனை அறியாத ஒரு ராஜா, परमेश्वर को न जानने लगे राजा, அவருக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறது. उसके अंदर एक विश्वास है. தானியேலை பற்றி தெரியும். दानियेल के बारे में मालूम है उनको. தானியேலை பார்த்து அந்த ராஜா சொல்றாரு, दानियेल को देखो राजा बोलते हैं, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். जिस परमेश्वर यहोवा को जो निरंतर जो उपासना करता वो तुझे छुड़ाएंगे. தானியேல் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவ மனிதன். दानियेल ऐसा कि परमेश्वर भक्त जो निरंतर परमेश्वर की उपासना करते थे. அடுத்து ஜெபிக்கிறவர், वो प्रार्थना वाले व्यक्ति थे. பரலோக தரிசனங்களை பார்க்கக்கூடியவர், वो स्वर्ग राज्य के बारे में दर्शन पाने वाले व्यक्ति है. சொப்பனங்களை பார்க்கக்கூடியவர். स्वप्न को देखने वाला व्यक्ति थे वो. வேலை ஒரு பக்கம் செஞ்சாலும், काम एक बाजू में रहेगा तो करेंगे வேலை तभी, ஒரு பக்கம் இருந்தாலும், या काम एक जगह पे रहेगा तभी. அது மத்தியிலே தேவ சமூகத்தை தேடுகிறதற்கு தானியேல் மறந்து போகவில்லை. परमेश्वर की खोज में वो भूला नहीं कभी. நாம் அதை செய்யறது இல்ல. हम वो करते नहीं, लेकिन தேவ சமூகத்தை சில நேரத்துல நம்ம விட்டுருவோம். हम कभी कभी परमेश्वर उपस्थिति को छोड़ देते हैं. தேவ சமூகத்தை தேடுறது இல்ல. परमेश्वर
पुस्तक नहीं खोजते हैं, தேவ சமூகத்துல நம்ம ஜெபிக்கிறது न இல்ல. परमेश्वर के समूह की प्रार्थना करते हैं। ஆனா தானியேல் அப்படி அல்ல. लेकिन दानियेल वैसे नहीं थे, அவர் 3 வேளையும் ஜெபித்து கொண்டே वो இருக்கிறார். 3 बार प्रार्थना करते रहे। வேலை செஞ்சாலும் भले काम करेंगे तो भी, வேலைகள் இருந்தாலும் या काम रहेगा तो भी, இந்த வேலைகள் மத்தியில उस कामों के मध्य में भी தேவனை தேடுகிறதற்கு அவர் மறந்து போகவில்லை. परमेश्वर को खोजने का वो नहीं कभी भूले। அப்ப ஜெபிக்கிற ஒரு மனிதன், वो प्रार्थना करने वाले व्यक्ति அது இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு மனிதன். और दूसरा वो नित्य निरंतर परमेश्वर की उपासना करने वाले व्यक्ति थे। இப்ப ராஜாவுக்கு தெரியும். अभी राजा को मालूम है, ராஜா சொல்றாரு, राजा बोलते हैं தேவன் உன்னை தப்புவிப்பார். परमेश्वर तुझे बचाएंगे, உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். तेरा परमेश्वर तुझे बचाएंगे। அப்போ பிரஜாதி ராஜாவுக்கு விசுவாசம் இருக்கிறது. अन्य जाति के राजा को विश्वास है, நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கா? क्या हमारे में वो विश्वास है? क्या சிங்கங்களுக்கு தப்புவிப்பார். सिंहों से वो बचाएंगे? உன்னை கொண்டு போய் சிங்க கபிலே போட்டாலும் तुझे सिंह के माद में डालेंगे तभी தேவன் உன்னை பாதுகாப்பார். परमेश्वर तुम्हारी रक्षा करेंगे। தேவனை நிச்சயமாக உன்னை பாதுகாப்பார். निश्चित तौर पर परमेश्वर तेरी रक्षा करेंगे। அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். वो विश्वास हमारे भीतर रहना चाहिए। அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தா यदि वो विश्वास हमारे भीतर रहेगा तो நாமும் பார்த்து சொல்லுவோம். हम भी देखकर बोलेंगे, நாம தைரியமாக हम சொல்லுவோம். हिम्मत से बोल सकते हैं, நான் உனக்கு பயப்பட मैं மாட்டேன். तुझसे नहीं डरूंगा। ராஜாவா இருந்தால் நான் பயப்பட बोले மாட்டேன். तू राजा तभी नहीं डरूंगा। நான் பயப்படக்கூடியவர் ஒருவர் உண்டு. मेरा डरने लिए एक ही व्यक्ति है, என்னுடைய தேவனுக்கு தான் நான் பயப்படுவேன். मेरा परमेश्वर यहोवा से मैं डरूंगा। நான் ராஜாவையும் வணங்க மாட்டேன். ना मैं राजा का नम्र करूंगा, ராஜா நிறுத்தின சிலையவும் நான் வணங்க மாட்டேன். ना राजा खड़ा के उस पुतले को मैं नमस्कार करूंगा। தேவனை தான் நான் வணங்குவேன். मैं केवल परमेश्वर यहोवा के प्रणाम அவரை करूंगा, தான் நான் பணிந்து கொள்ளுவேன். उसी की मैं दंडवत करूंगा, அவருக்கு தான் நான் ஆராதனை செய்வேன். उसी की मैं आराधना करूंगा। வேற எதற்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். मैं और किसी के मैं आगे नहीं पालन करूंगा। வேலை காரியங்கள் நான் என்ன வேலை கொடுத்தாலும் நான் கீழ்ப்படிந்து செய்வேன். लेकिन तू जो भी काम देगा उस काम को मैं करूंगा, ஆனா இந்த விஷயத்தை நான் கீழ்ப்படிய முடியாது. लेकिन इस विषय में मैं कभी आगे पालन नहीं कर सकता। சொல்லுகிற வார்த்தைக்கு என்னால கீழ்ப்படிய முடியாது. और तू जो बोलता है उसको मैं आगे पालन नहीं कर पाऊंगा। ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? लेकिन हम लोग कैसे हैं? உலகத்துல இருந்தாலும் भले इस संसार में रहेगा तो भी தேவனுக்கு மட்டும்தான் முதலிடம். केवल परमेश्वर को ही प्रथम स्थान, தேவனை மட்டும்தான் நான் ஆராதிப்பேன். केवल परमेश्वर की मैं आराधना करूंगा। அவர்தான் மெய்யான தேவன். वही सच्चा परमेश्वर है, அவர்தான் மெய் ராஜா. वही सच्चा राजा भी है, பரலோகத்தின் தேவன். वही स्वर्ग का राज्य परमेश्वर है, அவர்தான் என்னுடைய பாவத்தை மன்னித்தவர். वही मेरे पापों को क्षमा किया அவர்தான் व्यक्ति है, எனக்காக ஜீவனை கொடுத்தவர். वही मेरे लिए अपने प्राण को दिए, அவர்தான் எனக்காக மரித்தார். वही मेरे लिए मरे, அவர்தான் எனக்காக वो உயிர்த்தெழுந்தார். मेरे लिए जी उठे, அவர்தான் எனக்காக பரலோகம் वो मेरे लिए போயிருக்கிறார். मैं स्वर्ग में भी गए, அவர்தான் எனக்காக திரும்ப வரப்போகிறார். वो मेरे लिए वापस लौट कर आने वाले हैं। அவருக்காக தான் நான் பயப்படுவேன். उसी को मैं डरूंगा, அவர் சொல்றது தான் நான் கேட்பேன். वो जो बोलते वही मानूंगा। ராஜாவே, हे राजा, நீர் சொல்லுகிறதுனால நான் கேட்க முடியாது. तू जो बोलते उसको मैं पालन नहीं कर पाऊंगा, சிலையினால பணிந்து கொள்ள முடியாது. और तेरे जो पुत्र रखा उसको मैं नमन नहीं कर पाऊंगा। ராஜாவினால வணங்க முடியாது. हे राजा उसको नमन नहीं कर पाऊंगा। ஒருவர் தான் வணக்கத்துக்குரியவர். केवल एक ही प्रणाम की योग्य है, ஆராதனைக்குரியவர் ஒருவர் தான். आराधना का एक ही योग्य है। சர்வத்தை உண்டாக்கினவர் அவர்தான். ये सब कुछ उन्होंने அவர் तैयार किया। சர்வ சிருஷ்டி. वो सर्व सृष्टि है, சர்வ சிருஷ்டிக. वो सर्व सृष्टि करता है, அவரை தான் நான் பணிந்து கொள்ளும். उसी की मैं दंडवत करूंगा। அதனால ராஜாவுக்கு தெரியும். वो राजा का मालूम है, ராஜாவுக்கு விசுவாசம் இருக்கு. क्यों राजा के अंदर विश्वास था। என்ன செய்ய, மற்றவர்களுடைய அந்த சோதர பிரஷர்னால लेकिन क्या करे, दूसरे लोगों के जो दबाव के कारण, எல்லாரும் குற்றப்படுத்தி, क्योंकि सब लोग दोषी ठहराकर, தானியேலை குற்றப்படுத்தி, दानियेल को दोषी ठहराकर, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆர்டர் வந்துருச்சு. क्योंकि वैसे அப்படி ஒரு ஆர்டர் வந்திருக்கு. वैसे एक हुकूमत आया है, அதனால சோதர வேற யாரையும் பணிந்து கொள்ள கூடாது. इसलिए और किसी की मैं दंडवत नहीं कर पाऊंगा। அப்படி பணிந்து கொண்டார், वैसे दंडवत करेंगे तो, அப்படி ஜெபம் பண்ணினா, वैसे प्रार्थना करेगा तो அவங்கள சிங்கக்கவிலே போடணும். उनको सिंह के मांद में डालना है। சட்டம் உண்டு. एक नियम आया, எத்தனை சட்டம் வந்தாலும் சரி, भले कितने कानून की ना आवे, அந்த சட்டத்துக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். उस कानून का मैं पालन नहीं कर पाऊंगा। நான் தேவனுக்கு பயப்படுகிறேன். मैं केवल परमेश्वर से डरूंगा। இடைவிடாமல் ஆராதிக்கிற தானியேல் वो निरंतर आराधना करने वाले தப்புவிப்பார் என்றான். वो बचाएंगे। இப்ப சிங்கக்கவிலே போட்டாச்சு. वो सिंह के मांद में डाल दिए। இப்போ ராஜா வருகிறார். अभी राजा आ रहे हैं, அது 20 வசனத்துல வாசிக்கும் उसे 20 वचन पढ़ेंगे तो, கிட்டவந்த போதே உயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதித்து
இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க தப்புவிக்க வல்லவராயிருந்தார். வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். जब राजा गड्ढे के निकट आया तब शोक भरी वाणी से चिल्लाने लगा और दानियल से कहा, हे दानियल, हे जीवित परमेश्वर के दास, क्या तेरा परमेश्वर जिसकी तू नित्य उपासना करता है तुझे सिंहों से बचा सकता है? அதுக்கு தானியேல் என்ன சொல்லுகிறாரு? उसके लिए दानियल क्या बोलते हैं? அப்பொழுது தானியேல் ராஜாவே நீர் तब என்றும் வாழ்க. तब दानियल राजा से कहे, हे राजा तू युग युग जीवित रहे. ராஜா தானியேலை காப்பாற்ற விருப்பமா தான் இருக்கிறார். राजा जो दानियल को बचाने के लिए विचार था, ஆனா கூட இருக்கிற எல்லாரும் சேர்ந்து வந்து தானியேலை குற்றப்படுத்தி அவன் குற்றவாளியாக மாற்றி விட்டார். लेकिन राजा के साथ रहने लिए सभी लोग आकर उसे दबाव और उसको दोषी ठहराकर அதனால சிங்கக்கவிலே போடக்கூடிய ஒரு சூழ்நிலை. इसलिए उनको सिंह के माद में डालने की परिस्थिति आ गई. ராஜாவுக்கு விருப்பம் அல்ல, राजा को इच्छा नहीं था. எல்லாரும் குற்றப்படுத்தினதுனால सभी लोग उसको दोषी ठहरा, इसीलिए அவர்களுக்காக செய்ய வேண்டியதாயிற்று. उनके लिए ये करना पड़ा. இப்ப ராஜா காரணமா இருந்தாலும் यदि राजा का कारण रहेंगे तभी இப்போ ராஜா பார்த்து தானியேல் சொல்றது, ராஜாவே நீ என்று வாழ்க. लेकिन दानियल में राजा को देख रहे, राजा तो युग युग जीवित रहे. நாம் என்ன செஞ்சிருப்போம்? हम रहे तो क्या करते? ராஜா நினைச்சா காப்பாத்தி இருக்கலாம். यदि राजा सोचते तो मुझे बचा सकते थे. நீர்தான காரணம், कि आप ही उसका कारण है. நான் இந்த நிலைக்கு வருகிறதுக்கு நீர்தான காரணம். आज ये हालत आने का कारण तुम ही हो. தானியேல் தேவனுடைய மனுஷன், क्योंकि परमेश्वर दानियल जो परमेश्वर व्यक्ति थे, அதனால இருதயத்துல வைத்துக் கொண்டு इसलिए दिल में रखकर, இதற்கு நீதான காரணம், इसलिए तू ही कारण उसका. நீ செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு तू जो भी काम करना कर कर இப்ப நல்லவனாட்ட வந்து பேசுறீங்க. अभी अच्छे से बातें करते हो, அப்படி எல்லாம் நம்ம பேசுவோம். वैसे हम बातें करेंगे. ஆனா தானியேலுக்குள்ள அப்படி இல்ல. लेकिन दानियल से नहीं था. ஏன் தானியேல் இப்படி பேசல? क्यों दानियल से बातें नहीं किए? தானியேலுக்குள்ள அப்படி ஆவி இல்ல. क्योंकि दानियल के अंदर क्यों ऐसे आत्मा नहीं था? தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது. क्योंकि इस दानियल के भीतर एक विशेष आत्मा था. கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். परमेश्वर की आत्मा उनके साथ थी. விசேஷித்த ஆவி தானியேலுக்குள்ள இருக்கிறது. ये विशेष आत्मा दानियल के भीतर था, इसीलिए அதனால ராஜா காரணமா இருந்தாலும் यदि राजा उसके कारण रहेंगे तभी, ஒருவேளை சோதரர் யார் சிங்கக்கவிக்கு போறதற்கு முழுவதும் காரணமா இருந்தார்களோ, चाहे कोई भी मतलब वो सिंह की मां में डाले कोई जो परिपूर्ण जो उसका कारण रहेगा तभी, யார் தானியேலுக்கு முன்னாடி வந்தாலும் जो भी दानियल के सामने आएंगे அவர்களை வாழ்த்தத்தான் செய்வார். उनको भी दानियल बधाई देंगे, அவர்களையும் ஆசீர்வதிக்கத்தான் செய்வார். उनको ही दानियल आशीर्वाद ही करेंगे. நாம் என்ன செய்வோம் தெரியுமா? लेकिन यदि हम रहते तो क्या करते? நாம சபிப்போம், हम श्राप देंगे, நம்ம சபிப்போம். हम श्राप देंगे. நீ எனக்கு இப்படி எல்லாம் தீமை செய்த, तू इस प्रकार से बुराई किया मेरे खिलाफ, எனக்கு தீமை செய்த. मुझे बुराई किया मेरे से. அதுதான் சவுலுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். यही साउल की जिंदगी में हमने देखा. தாவீது மன்னிக்கிறார், दाऊद क्षमा करते हैं, ஆனா சவுலால மன்னிக்க முடியல. लेकिन साउल उसको क्षमा नहीं कर पाते हैं. அது கடைசியில தான் தெரியும், वो अंत में ही समझ में आया, கடைசியில தான் புரியுது. तभी अंत में ही समझ में आया उनको. கடைசியில புரிந்து என்ன செய்ய, लेकिन अंत में समझने के बाद क्या फायदा? ராஜ்யபாரம் விட்டு போயிருச்சு. उनका राज का जो बार उनका हाथ हट गया. ஆரம்பத்திலே உணர வேண்டும், நாம் शुरुआत में उसको एहसास करना चाहिए. ஆரம்பத்திலே அந்த பகை உணர்வை வைக்க கூடாது. शुरुआत में भैर का अनुभव रखना नहीं चाहिए. பகை உணர்வை இருதயத்திலே நான் வைக்க கூடாது. हम अपने दिलों मनों में भैर का अनुभव रखना नहीं चाहिए. பகை உணர்வு சவுலுக்குள்ளே இருந்தது, वो साउल के अंदर भैर का अनुभव था, ஆனால் விருத்தி அடையவில்லை, लेकिन वो आगे नहीं बढ़ पाए, ஆசீர்வதிக்கப்படவில்லை. वो आशीष नहीं हो पाए. பகை உணர்வு தாவீதுக்குள்ள இல்ல, दाऊद के भीतर भैर का अनुभव नहीं था, தாவீது விருத்தி அடைந்தார். इसलिए दाऊद आगे बढ़ता गया. தாவீதுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, दाऊद का परिवार आशीष पाए, தாவீதுடைய ராஜ்யம் பலப்பட்டது, और दाऊद का राज और தாவீது बलवत्त வர गया, வர பலப்பட்டார். और दाऊद राज दिन दिन आगे बढ़ते गए, சவுலுடைய குடும்பம் வர வர அவர்கள் பலவீனப்பட்டே போனார். और शाऊल का परिवार दिन बर दिन वो नीचे होते गया और आशीष नहीं मिल पाए. காரணம் இருதயத்துல வைராக்கியம், क्योंकि दिलों में उनके वैराग्य था, மன்னிக்க முடியாத ஒரு காரணம். ऐसे एक जो मन था जो क्षमा नहीं कर सकते. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு கூட நாம் இருந்தால் यदि इस प्रकार के हृदय के साथ हम रहेंगे तो நாம எப்படி ஆசீர்வதிக்கப்படுவோம்? हम कैसे आशीष पाएंगे? ஆசீர்வதிக்கப்பட முடியாது. हम आशीष नहीं हो पाएंगे. எவ்வளவு தீமை செய்தாலும் அதை மன்னித்தார். भले कितना बुराई किया रहेगा तो वो क्षमा किए. அவங்க தான் கிறிஸ்துவை உடையவர்கள். वे लोग ही मसीह के लोग हैं. எவ்வளவு தீமை செய்தாலும்
ஆண்டவர் இயேசு மன்னித்தார்ல, कितना भी बुराई क्यों न के पर यीशु मसीह ने क्षमा किए ना, இயேசு கிறிஸ்து மன்னித்தார். यीशु मसीह ने क्षमा किए. எவ்வளவு தீமை செய்தார்கள், कितने बुराई किए, அவ்வளவு தீமைகளை சகித்தவர்களை மன்னித்தாரே. उतना बुराई के सह कर उन्हें क्षमा किया. அப்படியே நம்ம மன்னிக்க முடியும். तो फिर हम क्यों नहीं क्षमा कर पाते? நாம ஏன் மன்னிக்க முடியல உங்களுக்கு? हम क्यों नहीं क्षमा कर पाते उनको? அந்த பகை உணர்வை வைத்திருக்கிறோம். वो बैर बैर के अनुभव रखे हैं, இருதயத்திலே பகை உணர்வை वो வைத்திருக்கிறோம். दिलों में उस बैर भाव के अनुभव रखे हैं. கணவனுக்கு விரோதமான பகை, वो पति के विरोध में बैर भाव, மனைவிக்கு விரோதமான பகை, पति की पत्नी के खिलाफ एक बैर भाव, உறவுகளுக்கு விரோதமான பகை. रिश्तेदार के जो बैर भाव, இந்த பகை உணர்வை நம்ம இருதயத்தில் வைத்துக்கொண்டு इस बैर भाव को अपने दिल में रखकर நம்ம கர்த்தரை துதிக்கவும் முடியாது. नाम परमेश्वर की स्तुति कर सकते हैं. நம்ம வாசிக்கிற இந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே அது கிரியை செய்ய முடியாது. हम जो वचन पढ़ते वो हमारे दिल में आकर क्रिया भी नहीं कर सकती है, அடுத்து நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவும் முடியாது. और ना हमारे परिवार आशीष कर पाएगी. இதெல்லாம் ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கக்கூடியவைகள். ये सब आशीष पाने का एक रुकावट है. இந்த பூமியிலே நாம் ஆசீர்வதிக்க முடியாதபடி தடையாய் காணப்படுகிற इस पृथ्वी में आशीर्वाद न पाने का एक सब एक रुकावट है. அவளுடைய குடும்பம் வர வர அது பலவீனப்பட்டே போனது. क्यों साउल का परिवार दिन बर दिन बहुत आशीष नहीं होने पाए? அந்த பகை உணர்வு, वो भैरभाव के அந்த अनुभव, பழி வாங்க வேண்டும், वो விடக்கூடாது, उनको छोड़ना नहीं चाहिए. அந்த கசப்பு இருக்கிறது. वो कड़वाट है. அதனால யாருக்கு நட்டம்? किसको नष्ट है? वो நஷ்டப்படுறது நம்ம தான். हम नष्ट हम ही उठाने वाले हैं. தாவீதுக்கு பிரச்சனை இல்ல. दाऊद को कोई समस्या नहीं. யாருக்குள்ளே பகை உணர்வு இருக்கிறதோ जिसके अंदर भय भावना है அவங்க தான் நஷ்டப்படுவாங்க. वे लोग नष्ट उठाएंगे. தாவீதுக்கு பிரச்சனை இல்ல. दाऊद को कोई भी समस्या नहीं. தாவீது வளர்ந்துகிட்டே இருக்கிறார். दाऊद आगे बढ़ते गए, தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே. दाऊद आशीष पाते गए. யாருக்குள்ள இந்த கசப்பும் வைராக்கியமும் பொறாமையும் எரிச்சலும் இருக்கிறதோ जिसके अंदर ये कड़वा हट भय भावना सब रहता है, அவங்க பலவீனப்பட்டே போவாங்க. वे लोग बलिंदर कमजोर होते जाएंगे. அடுத்து இந்த பூமியிலே ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிக்க முடியாது. दूसरा, इस पृथ्वी में आशीष को हासिल नहीं कर पाएंगे, அடுத்து பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். और न दूसरा हम स्वर्ग राज्य में प्रवेश कर सकते हैं. ரெண்டையுமே நம்ம சுதந்தரிக்க முடியாது. हम दोनों को हासिल नहीं कर पाएंगे. இந்த பூமியிலே இந்த ஆசீர்வாதத்தையும் நம்ம சுதந்தரிக்க முடியாது. ना पृथ्वी में इस आशीर्वाद को हासिल कर पाएंगे, அடுத்து நமக்கு வைத்திருக்கிற இந்த பரலோக ராஜ்யத்திற்கும் நம்ம போக முடியாது. और दूसरा हमारे रखा गए स्वर्ग राज्य में प्रवेश नहीं कर सकते. அதனால நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், சபைக்கு வந்துட்டேன், அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் பாடுறேன் துதிக்கிறேன்னு சொல்லி நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. हम ऐसे धोखा नहीं खाने के मैं कलीसिया में आके मैं गीत गाता आराधना करता सब कुछ करता करे, धोखा नहीं खाना चाहिए. பிசாசு நம்ம ஏமாற்றி விடுவான். क्योंकि सैतान में धोखा दे देगा. பரலோக ராஜ்யத்துக்கு சபைக்குள்ள வந்ததுனால நம்ம பரலோகம் போயிடுவோம் நம்ம நினைச்சு பார்க்க கூடாது. हम ये सोचना चाहिए कलीसिया में आने से मैं स्वर्ग में चले जाऊंगा. சபைக்குள்ள வரணும், कलीसिया में आना है, சபை பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு வாசல், स्वर्ग में जाने के द्वार है वो. சபைக்குள்ள வந்து அந்த பரலோக ராஜ்யத்திற்காக நம்ம ஆயத்தப்பட வேண்டும். कलीसिया में स्वर्ग में जाने के लिए हम तैयार होना चाहिए. பரலோக ராஜ்யத்துக்காக நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். हम स्वर्ग में जाने के लिए हमें अपने आप को शुद्धिकरण होते जाना வசனத்தை चाहिए. கேட்டு நாம் சுத்திகரிக்கப்படணும். हम वचन को सुनकर हम शुद्धिकरण करना है. அதற்காக தான் சபை. इसीलिए कलीसिया है. பரலோக ராஜ்யத்திற்காக स्वर्ग राज्य के लिए ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான் சபை. हमें तैयारी करने की जगह वही कलीसिया है. அப்ப அதை நம்ம செய்யாம அப்புறம் வந்து என்ன பிரயோஜனம்? हम वो न करते हम आकर क्या फायदा है? சபை என்பது ஒரு ஆயுதம் வந்து தயார் பண்ணக்கூடிய இடம் எப்படி இருக்கும்? कलीसिया मलिक हथियार मतलब तैयार हथियार कैसे तैयार करते हैं? ரொம்ப அந்த ஆயுதம் தயார் பண்ற ஒரு இடம் வந்து ரொம்ப இருட்டா அந்த ரொம்ப சுதர अग्निया मतलब जो भी हत्या जो तैयार जहां भी तैयार करते वो जगह बहुत ही अंगार के साथ रहता है. उस हथियार को मार मार कर जो उसको सीधा अच्छा बनाते उसको. वो जगह कैसा रहेगा? एक वस्तु को तैयार करने की जगह है, वो तैयार करने की वस्तु जगह है. वो वो तैयार करने के बाद वो अच्छी तरह से चमकेगा. एक वस्तु இது போல சபையிலே வந்து நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். उसी प्रकार कलीसिया में आकर वो हमें तैयार करते हैं. அனுப்பி பரிசுத்த ஆவியை அனுப்பி वचन को भेज के पवित्र आत्मा को भेजकर நம்மளை பரிசுத்தமாக்குகிறார். हमें पवित्र बनाते हैं, நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார். हमें स्वर्ग राज्य तैयार करते हैं. वो அப்போ நமக்குள்ளே அப்படிப்பட்டதான
கிரியைகள் இருந்தால் நம்ம போக முடியாது. यदि उस प्रकार के क्रिया हमारे अंदर हम नहीं जा पाएंगे, அதனால மன்னிக்க கூடிய இருதயம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். इसलिए क्षमा करने वाले मनों के जैसा रहना चाहिए. தானியேலுக்குள்ள அப்படிப்பட்டதான ஆவி இருந்ததுனால दानियल के भीतर इस प्रकार की आत्मा थी, इसीलिए அதனால ராஜாவே நீர் வாழ்க, इसलिए ये राजा तो युग युग जीवित रहे, தைரியமா சொல்றாரு. वो हिम्मत से बोलते हैं, தேவன் என்னை தப்புவித்தார், परमेश्वर मुझे बचाए, சிங்கங்களுக்கு என்னை தப்புவித்தார், सिंह से उन्होंने मुझे बचाया है, வாயை கட்டி போட்டு விட்டார். उनके मुंह को बांध दिए, உள்ள வந்திருக்கிற தேவனுடைய மனுஷன் क्योंकि भीतर जो आया परमेश्वर के दास है, இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிறவர், निरंतर परमेश्वर की उपासना करने वाला व्यक्ति है वो. அவருக்கு முன்னாடி இந்த சிங்கமெல்லாம் வாயை மூடிட்டு இருக்கு. उनके सामने सिंह पूरा अपना मुंह बंद कर रख दिए, வேற யார் வந்தாலும் சேதப்படுத்தும். और कोई भी आएगा तो उसको नुकसान पहुंचाता, ஏன்னா இத்தனை பேருக்கு தண்டனை கொடுத்திருப்பாங்க. कि कितने लोगों को दंड दिए होंगे. தானியேல் ஒன்னும் அந்த சிங்க கபிக்கு புதியவர் அல்ல. दानियल उस सिंह के मान के लिए एक नया व्यक्ति नहीं थे, அது தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். वो दंड देने के एक जगह, एक स्थान है वो. குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். गुनहगार को दंड देने का एक जगह हो. அப்ப எத்தனை பேரை சிங்கம் சாப்பிட்டு இருக்கும். तो कितने लोगों को सिंह ने खाया होगा, ஆனா தானியேலை சிங்கம் சாப்பிட முடியாது. लेकिन दानियल को सिंह नहीं खा पाया, ஏன்னா தானியேல் இடைவிடாமல் ஆராதிக்கிறவர். क्योंकि दानियल निरंतर नित्य परमेश्वर की उपासना करने वाला व्यक्ति है. அப்ப ஆராதிக்கிறவர்களை தேவன் பாதுகாக்கிறார். तो जो आराधना करते परमेश्वर की रक्षा करते हैं, தேவனே இறங்கி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். तो परमेश्वर यहाँ उतर कर स्वयं उनके सिंह के मुंह को बांध दिए. நீ வாயை திறக்க கூடாது, तू मुंह खोलना नहीं चाहिए, கட்டி போட்டார். बांध कर रख दिए. தேவன் கட்டிடுவார். परमेश्वर बांध देंगे. நாமோ உண்மையாக கர்த்தரை ஆராதிப்போமானா यदि हम सही तौर से परमेश्वर आराधना करेंगे तो தேவன் கட்ட வேண்டிய இடத்துல கட்டிடுவார். परमेश्वर जिस स्थान में उसको बांधना उसको बांध देंगे, அடிக்க வேண்டிய இடத்துல अடிச்சிடுவார். जिस स्थान को मारा तो उस स्थान को मारेंगे, அவர் செய்ய வேண்டிய இடத்துல கரெக்டா செஞ்சு. वो जिस स्थान में करे उस स्थान वो करेंगे, ஏன்னா தானியேலை பாதுகாக்கணும். क्योंकि दानियल को रक्षा करना है. நாமும் இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்களாக இருந்தார், यदि हम भी परमेश्वर को नित्य आराधना करते रहेंगे तो, தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருந்தார், या परमेश्वर महिमा करते रहेंगे तो நிச்சயமாக நம்மையும் பாதுகாப்பார். निश्चय हमें भी रक्षा करेंगे. தாவீது दाऊद ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது जब भेड़ के चरा रहे थे, சவுல்ட சொல்றாரு, साउल से बोलते हैं वो, சிங்கம் வந்துச்சு, सिंह आया था, கரடி வந்துச்சு, बालू आई थी, இதுக்கெல்லாம் என்னை தப்புவித்தார். इन सारी चीजों से परमेश्वर मुझे बचाया है. சிங்கத்துக்கு கரடிக்கெல்லாம் என்னை தப்புவித்தார். सिंह और बालू से परमेश्वर मुझे बचाया है. ஆட்டுக்குட்டியை நான் தப்புவித்தது வேற. वो भेड़ बकरी बचाना वो अलग है, ஆட்டுக்குட்டியும் தப்புவித்தேன், भेड़ बकरी को मैं बचाया, ஆனால் என்னையும் நான் தப்புவித்தேன். लेकिन मुझे தப்புவித்தார். मैं अपने आप की उनसे मैं बचा लिया, கர்த்தர் என்னை தப்புவித்தார். कि परमेश्वर मुझे बचाए. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் என்னை தப்புவித்தார். परमेश्वर मुझे बचाए, சிங்கத்துக்கு தப்புவித்தார், सिंह से मुझे बचाए, அந்த கரடிக்கு उस தப்புவித்தார். बालू से मुझे बचाए. ஆட்டு மந்தையிலிருந்து தூக்கிட்டு போகுது. वो भेड़ बकरी उठा के ले जाती. ஒரு முறை சிங்கம் வருகிறது, एक बार सिंह आ जाता है, ஒரு முறை கரடி வருகிறது. एक बार बालू आ जाती है, ஆட்டு மந்தையிலிருந்து ஆட்டை தூக்கிட்டு போகும் और भेड़ बकरे வருகிறது. भेड़ बकरी झुंड में से उस भेड़ बकरी उठा के ले जाता है, தொடர்ந்து போய் लगातार पीछे करते हुए அதனுடைய வாயிலிருந்து उनके मुंह से அதை திரும்பவுமாக उसे वापस ले आकर எடுத்து கொண்டு வந்து उसको ले आ जाते हैं. இவை எம்மாத்திரம் ये किसका है, किस मुल्क का है? இந்த கோல் வரும். तो सिंह भी आएगा, बालू भी आएगा. ஆண்டவர் அதற்கெல்லாம் நம்மளை தப்புவிக்க வேண்டும். परमेश्वर उन सारी चीजों में बचाना है. ஆராதிக்கிறவர்களை ஆண்டவர் தப்புவிப்பார். जो लोग आराधना परमेश्वर को बचाते हैं, சிங்கம் என்பது பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிறது. और सिंह माने शैतान को दर्शाती है. அப்ப அந்த பிசாசுக்கு தேவன் நம்மை தப்புவிக்கிறார். तो मतलब परमेश्वर शैतान से में बचाएंगे. அதை தொடர்ந்து கரடியும் வருகிறது. वो लगा तो उसका बालू भी आता है, அந்த கரடி பாவத்துக்கு அடையாளமாக वो இருக்கிறது. बालू पाप को दर्शाती है. அப்ப பிசாசு எங்கே வருகிறானோ तो जहाँ शैतान आता है அங்கே பாவமும் வருகிறது. वहाँ पाप भी आता है. அப்ப பாவமும் தொடர்ந்து வருகிறது. तो पाप भी लगातार आ जाता है.
அப்ப பிசாசின் கிரிகளுக்கும் அந்த பாவத்தின் கிரிகளுக்கும் என்னை தப்புவிக்கிறார். तो शैतान की क्रियाओं से और पाप की क्रियाओं से परमेश्वर मुझे रक्षा करते हैं। எப்படி அந்த பாவத்துக்கு யோசேப்பை தப்புவித்தார், और जिस पाप से यूसुफ को बचाए, எப்படி யோசேப்பை அவர் பாதுகாத்தார், और जिस प्रकार यूसुफ की रक्षा किए, இது போல वैसे ही அந்த சோதர பாவத்துக்கு நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். उस पाप से भी मुझे हमें बचाते हैं वो। அந்த பிசாசின் கிரிகளுக்கு நம்மை தப்புவிக்கிறவராக. उस शैतान के क्रियाओं से वो हमें बचाते हैं। அப்போ பிசாசானவன் तो शैतान அவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். वो काम करते रहेगा। எப்படி ஏதேன் தோட்டத்துல எப்படி ஆகிலும் கிரியை செய்து நாம் நம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பிசாசு சுத்திக்கிட்டே இருக்கான். और जैसे शैतान ने एदेन वाटिका में से घूम फिरते थे, किसी प्रकार से भी उस अपनी इच्छा को पूरा करने के लिए, ஏன்னா அவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். क्योंकि वो अपने उद्देश्य को पूरा करना है। அவனுடைய திட்டம் என்ன, उसकी उद्देश्य क्या है? சாத்தானுடைய திட்டம் என்ன, शैतान का उद्देश्य क्या है? பிசாசுடைய திட்டம் என்ன, वो शैतान बुद्ध का उद्देश्य क्या है? தேவனை விட்டு பிரிக்க வேண்டும். परमेश्वर को अलग करना, தேவனை விட்டே அவர்களை பிரிக்க. वो परमेश्वर से उसको अलग कर देना। அவர்கள் தேவனோடு கூட இருக்கிறார், वे लोग परमेश्वर के साथ रहते हैं, தேவனோடு கூட அவரை மகிமைப்படுத்திக் वो கொண்டிருக்கிறார். परमेश्वर के साथ मिलकर आराधना करते थे, महिमा करते हैं। தேவ பிரசன்னத்தை தேவ மகிமையை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். परमेश्वर की उपस्थिति, परमेश्वर की मौजूदगी को महसूस कर रहे थे, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறாங்க. और परमेश्वर की आवाज को सुनते हैं। ஒரு மகிமையை அவர்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார். ये एक महिमा को अनुभव कर रहे थे। இப்படிப்பட்ட அனுபவத்தை விட்டு அவர்களை பிரிக்க வேண்டும். इस प्रकार अनुभव से उनको अलग करना चाहिए। இதுதான் பிசாசின் தந்திரம். यही शैतान का तंत्र है, இதான் பிசாசுடைய தந்திரமா இருக்கு. यही शैतान का चालाकी है सब। இப்ப பிசாசுடைய தந்திரத்தை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே, इसलिए तुम शैतान के तंत्र को नहीं जानते हो। அப்ப பிசாசுடைய தந்திரத்தை நாம் அறிந்திருக்கிறோம். तो शैतान की तंत्र हम जाने हुए हैं। அப்ப எப்படியெல்லாம் பிசாசு வருவான், तो किस प्रकार शैतान आएगा, எப்படியெல்லாம் வந்து நமக்குள்ளே கிரியை वो செய்வான். किस प्रकार से हमारी जिंदगी में क्रिया करता है। அப்போ பிசாசுடைய அந்த தந்திரத்திற்கு நாம் சொல்றோம் கவனமா இல்லை என்று சொன்னா यदि उस शैतान की तंत्र से हम सावधान से नहीं रहेंगे तो பிரிச்சிருவோம். वो अलग कर देगा, குடும்பத்தையே பிரிச்சிருவோம். वो परिवार को ही अलग कर देगा, கணவனை மனைவி பிரிச்சிருவோம். पति पत्नी को अलग कर देता है, தேவனை விட்டே பிரிச்சிருவோம். वो परमेश्वर से ही अलग कर देता है। वो அநேக குடும்பங்கள்ல இந்த பிரிவினைகள் பிரச்சனைகள் வருகிற காரணம் अनेक परिवार में अलग होने का कारण क्या है? வேற காரணம் சொல்லுவோம். वो दूसरा कारण बोलते हैं, இவர்கள் தான் காரணம் என்று சொல்லுவோம். हम बोलते यही वो इसका कारण है करके, இந்த பிள்ளைகள் தான் காரணம் என்று சொல்லுவோம். ये बच्चे उसके कारण करके बोलते हैं। இதுதான் காரணம். यही कारण है, இந்த காரணத்தினால தான் பிரச்சனை. इसी कारण से वो समस्या आ गया है। அது பிரச்சனை இல்ல, वो समस्या नहीं है, அதுக்கு மேலே பிசாசு இருக்கு. उसके ऊपर शैतान बैठा हुआ है। இவர்களை விழுங்கலாமோ என்று किसको निगल जाऊं, இவர்களை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி தெரியும். किसको निगल जाऊं करके उसको मौका ढूंढते रहता है। அவன் சமயம் பார்த்துட்டே இருக்கான். वो मौका ढूंढता है, எப்படா சமயம் கிடைக்கும், कब मौका मिलेगा, எப்ப சமயம் வாய்க்கும், कभी समय मिलेगा, எப்ப சமயம் கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டே वो कब समय और मौका मिलेगा ढूंढता रहता है। அப்ப அந்த சமயம் கிடைச்ச உடனே உள்ள வந்துரும். जैसे ही मौका मिलते ही अंदर घुस जाएगा वो, அந்த பாம்பு அப்படியே உள்ள வந்துரும். वो सांप ऐसे भीतर अंदर आ जाती है। நமக்கு அந்த பாம்புன்னு தெரியாது, हमें ये निमल को सांप पे करके, அந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம்னு தெரியாது, वो पुराना सांप करके हम नहीं जान पाते हैं। அந்த ஆவி அப்படியே குடும்பத்துக்குள்ள வரும். वो आत्मा ऐसे परिवार के भीतर आ जाएगा, அந்த குடும்பத்துக்குள்ள வந்த உடனே वो परिवार में आते ही அப்படியே பிரிச்சிரும். वैसे अलग कर देगा। நம்ம வேற காரணம் சொல்லுவோம், हम दूसरा कारण बोलते हैं, அவதே சுத்திக்கிட்டே இருக்கானே, इसलिए घूमते फिरते रहता है। அவதான் சோதர இவர்களை விழுங்கலாமோ என்று. वो किसको निगल जाऊं, விழுங்கிட்டானா, वो निगल लिया, விழுங்கிட்டானா, अभी विल निगल लिया, பிசாசு விழுங்கிட்டானா, शैतान निगल लिया अभी। இவர்களை விழுங்கலாமோ என்று किसको निगल जाऊं, வகை தேடிக்கிட்டே இருக்கா. वो मौका ढूंढते रहते हैं, घूमते फिरते रहते சமயம் கிடைக்கும், எப்ப சமயம் கிடைக்கும், कभी समय मिला, कभी मौका मिलेगा, எப்ப இவங்க சண்டை போடுவாங்க, कभी वो लड़ाई करेंगे, எப்ப இவங்க பதறி பேசுவாங்க, कभी उसके उत्तर देंगे, उसकी அதை प्रत्युत्तर, பார்த்துக்கிட்டே இருக்கான். वो मौका ढूंढते रहता அந்த है, சமயம் பார்த்து உள்ள வந்து वो मौके में अंदर घुस जाता है। இப்ப பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோமே, अगर शैतान को जगह दे दिए, பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டோமே, अभी शैतान को जगह दे दिए, இப்ப பிசாசு பிரித்து விட்டான், अभी शैतान अलग कर दिया है, ஐக்கியத்தை விட்டு பிரித்து விட்டான், मेल मिलाप से अलग कर दिया है, குடும்பத்தை விட்டு பிரித்து விட்டான், परिवार से अलग कर दिया பிள்ளைகளை है, விட்டு பிரித்து விட்டான், बच्चों से अलग कर தேவ दिया, சமூகத்தை விட்டு பிரித்து परमेश्वर விட்டான். समूह से अलग होकर कर दिया।
பிசாசு உள்ள வந்தா எல்லாத்தையும் பிரிச்சிருவான். शैतान भीतर आ गया तो सबको अलग अलग कर देगा वो. அதனாலதான் பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. इसीलिए शैतान के लिए जगह या मौका देना नहीं चाहिए. ரொம்ப கவனமாக இருக்கு. बहुत सावधान से रहो. ஏன்னா முக்கியமானது குடும்பம். क्योंकि महत्वपूर्ण परिवार है. ஏன்னா இந்த குடும்பத்தை இந்த குடும்பம் என்கிற அமைப்பை தேவன் உண்டாக்கினவர் கர்த்தர். क्योंकि इस परिवार बोले तो परिवार परमेश्वर ने बनाया है. அவர்களை கணவனும் மனைவியுமாக அவர்களை இணைத்து அந்த தோட்டத்தில் கொண்டு போய் வைத்தார். क्यों उनको पति और पत्नी के रूप में से उनको उस वाटिका के बीच में रखे. எதற்காக? क्यों? இவர்கள் சமாதானமா இருக்கணும். ये लोग शांति से रहने के लिए. இவர்கள் நிம்மதியா இருக்கணும். ये लोग शांतिपूर्ण के साथ रहने के लिए. சந்தோஷமா இருக்கணும். खुशी के साथ रहने के लिए. சந்தோஷமா இருந்து அவரை மகிமைப்படுத்தணும். खुशी के साथ रहकर उसकी महिमा करने के लिए. குடும்பமா இருக்கணும். परिवार के साथ रहना है. ஒன்றாக இணைத்து வைத்தார். सबको एक मिलाकर रखे. பிரிக்கிறது யாரு? अब ये कौन अलग करता है? இணைத்ததை பிரிக்கிறது யாரு? जिसने मिलाया कौन उसको अलग करता है? தேவன் தான் இணைக்கிறார். परमेश्वर ही मिलाते हैं. பிசாசு பிரிக்கிறார். शैतान उसको अलग कर देता है. அதுக்கு காரணம் சொல்லக்கூடாது. उसका कारण बताना नहीं चाहिए. காரணத்தை நம்ம கண்டுபிடித்து उस कारण को ढूंढकर அந்த ஆவிகளை நம்ம முதல்ல வெளியேற்ற. उस आत्मा को पहले उसको बाहर निकलना है. அந்த ஆவிகளை நம்ம முதல்ல வெளியேற்றிட்டோம் அப்படின்னா उस आत्मा को पहले उसके बाहर निकाल देंगे तो இழந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். खोया हुआ शांति को हासिल कर सकते हैं. அதனால நம்ம இறங்கி போறதுனால தப்பு இல்லை. इससे नम्र बनकर जाएंगे तो कुछ ये नहीं, नुकसान नहीं. நமக்கு முதல்ல சமாதானம் வேணும். पहले हमें शांति चाहिए. சமாதானத்தை நம்ம அனுபவிக்க வேண்டும். उसे शांति को हम अनुभव करना चाहिए. சமாதானத்தோடு கூட நான் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். हम शांति पूर्वक परमेश्वर की महिमा देना चाहिए. சமாதானம் இல்லாமல் கர்த்தரை மகிமைப்படுத்தி என்ன செய்ய? हम शांति पूर्वक रह कर हम कैसे परमेश्वर की महिमा कर सकते हैं? உள்ளத்துல சமாதானம் இல்ல, अंदर भीतर शांति नहीं, உள்ளத்துல நிம்மதியே இல்ல, अंदर शांति है ही नहीं. அப்புறம் அந்த நிம்மதி இல்லாம சமாதானம் இல்லாம என்னத்தை நம்ம மகிமைப்படுத்த முடியும்? हम कैसे परमेश्वर को बिना शांति बिना चैन के साथ उसकी आराधना कर सकते हैं? உள்ளத்துல சமாதானத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்த. भीतर शांति के साथ आकर परमेश्वर की महिमा करना चाहिए. அதனால அந்த ஆவிகளை துரத்த வேண்டும். इसलिए उस प्रकार की आत्मा को भगा देना चाहिए. நாம் அந்த பிசாசுகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. हम उस शैतान को मौका देना नहीं चाहिए. அப்போ அந்த பிசாசு என்ன செஞ்சிட்டே இருப்பானா? तो शैतान क्या करते रहेगा? தொடர்ந்து வந்து எப்படி ஆகிலும் பிரிக்க நினைப்பான். वो लगातार पीछे पीछे आकर कैसे भी अलग करने के लिए कोशिश करेगा. ஆகிலும் அந்த மந்தையிலிருந்து எடுத்துட்டு போயிரணும்னு விரும்புவான். किसी प्रकार से वो झुंड में से बाहर निकल कर ले जाने की कोशिश करेगा. वो விடக்கூடாது. उसको छोड़ना नहीं चाहिए. குடும்பத்திலிருந்து அப்படியே பிரிச்சுட்டு போயிடலாம்னு விரும்புவான். वो परिवार से अलग कराने के लिए कोशिश करते रहेगा. விடக்கூடாது. छोड़ना मौका नहीं देना चाहिए. அடுத்து சோதர பிசாசு அடுத்து பாவம், அவன் தொடர்ந்து பாவம். उसके बाद जो पाप उसके पीछे आ जाता है. கொடுத்துட்டா பாவம் வந்துரும். इसके जगह देखते पाप आ जाती है. அந்த பாவங்களுக்கு நாம உடன்படக்கூடாது. उस पाप के साथ मिलकर नहीं रहना चाहिए. அது சிறியதோ பெரியதோ, चाहे छोटा बड़ा हो, சோதர எதுவும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று जो भी चीज परमेश्वर अप्रसन्न करता है அதற்கு நான் உடன்படக்கூடாது. उसमें मिलकर नहीं रहना चाहिए. அந்த பொல்லாங்குக்கு உடன்பட்டு நான் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்வது எப்படி? उस बुराई से वाचा बंद परमेश्वर के खिलाफ कैसे पाप कर सकता हूँ? தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? मैं परमेश्वर के खिलाफ कैसे पाप कर सकता हूँ? தேவனுக்கு விரோதமாக செய்கிற பாவம். जो परमेश्वर के खिलाफ करने लिए पाप, நான் பாவம் செய்ய மாட்டேன். मैं पाप नहीं करूंगा. அதனால இவன் வருவான். इसलिए वो आएगा. பாவம் செய்யும்படியாக பிசாசு கொண்டு வருகிறான். पाप करने के लिए शैतान ले आएगा. அதனால நான் பாவம் செய்ய மாட்டேன். लेकिन मैं पाप नहीं करूंगा. ஆராதிக்கிறவருடைய வாழ்க்கையில जो आराधना की जिंदगी में எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, भले कितने समस्या क्यों ना आए, பிசாசானவன் எவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் சரி, भले शैतान कितना समस्या क्यों नहीं ले आया, தேவனை தப்பு வைக்கிறார். परमेश्वर स्वयं उसको बचाते हैं. ஏன்னா தேவனை ஆராதிக்கிறவர்கள் क्योंकि परमेश्वर आराधना करने वाले, उपासना करने वाले लोग, தேவன் எப்படியும் பாதுகாப்பார். उनको परमेश्वर किसी न किसी प्रकार रक्षा करेंगे. எப்படியும் அவர்களை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். किसी प्रकार से रक्षा करने के लिए सामर्थ्य है. தேவன் கட்டி போட்டுருவார். कि परमेश्वर बांध कर रख देंगे, வாயை திறக்க முடியாது. मुंह खोलने नहीं देंगे, வாயை திறக்கவே முடியாது. मुंह खोल नहीं पाएंगे. அடுத்து இடைவிடாமல் சோதர ஆராதிக்கிறவர்கள், दूसरा जो निरंतर और नित्य उपासना करने लोग, அடுத்து இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்கள், और नित्य जो प्रार्थना करने लोग ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. प्रार्थना करते रहेंगे. இடைவிடாமல் நான் உங்களுக்காக நான்
வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். वो बोलते हैं कि मतलब मैं निरंतर आपके लिए मैं विनती करते रहता हूँ. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது இடைவிடாமல் உங்களுக்கான வேண்டிக் கொள்ளுகிறேன். पौलुस जैसे कहते हैं कि मैं निरंतर आपके लिए मैं विनती करते रहता हूँ. நினைக்கும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களுக்கான ஜெபம் பண்றேன்னு சொல்லுகிறார். जब भी मैं आपको याद करता हूँ मैं निरंतर आपके लिए मैं विनती करते रहता हूँ. எப்பொழுதும் ஜெபம், हमेशा प्रार्थना. அடுத்து சோதரர் எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை சோதர இடைவிடாமல் போதித்துக் கொண்டே இருக்கிறார். उसके बाद निरंतर परमेश्वर वचन के उपदेश के तौर पर दिलाते रहते हैं. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிட்டே இருக்கிறதா. परमेश्वर वचन को बोलते रहते हैं. ஆண்டு பிசாசு இதை விட மாட்டான். शैतान ने छोड़ेगा नहीं. எப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிட்டே இருப்பாங்க. हमेशा निरंतर नित्य परमेश्वर वचन को बोलते रहेंगे. வசனத்தை சொல்லிட்டே இருப்பாங்க. वचन को कहते रहेंगे. சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டே இருப்பாங்க. सुसमाचार सुनाते रहेंगे. ஆண்டவர் இயேசுவை பத்தி சொல்லிட்டே प्रभु यीशु मसीह बारे बोलते रहेंगे. இடைவிடாமல் சொல்லிட்டே இருப்பாங்க. निरंतर बोलते रहेंगे वे लोग. நாங்கள் இடைவிடாமல் हम लोग निरंतर தேவனுடைய வசனத்தை போதிக்கிறதிலும் परमेश्वर वचन को बोलने से, நாங்கள் ஜெபிக்கிறதிலும் हम प्रार्थना करने से, நாங்கள் இடைவிடாமல் தேவ சமூகத்திலே தரித்திருப்போம் என்று சொன்னார். हम निरंतर परमेश्वर उपस्थित बने रहेंगे. तो கர்த்தருடைய வார்த்தை இடைவிடாமல் சொல்லப்பட வேண்டும். वो परमेश्वर वचन को निरंतर कहते रहना चाहिए கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க வேண்டும். और परमेश्वर वचन को प्रचार करते रहना, சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். सुसमाचार सुनाते रहना चाहिए. இயேசு விடாம இடைவிடாம எங்க ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். यीशु के नाम हमेशा उनकी महिमा देना चाहिए. இடைவிடாமல் ஆராதிக்கிறவருடைய வாழ்க்கையில निरंतर आराधना करने के लिए जिंदगी में தேவன் ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். परमेश्वर की रक्षा रखे हैं. எந்த ஆவிகள் விழுங்கலாம் என்று வந்தாலும் भले कोई भी आत्मा उसे निगल लाएंगे तो भी முடியாது. नहीं हो पाएगा. எல்லாம் ஆண்டவர் கட்டி போட்டு விடுவார். सब कुछ परमेश्वर बांध कर रख देंगे. தேவன் கூட இருக்கிறார். परमेश्वर साथ रहकर, அதனால விட மாட்டார். इसलिए छोड़ेंगे नहीं. பின் தொடர்ந்து வருகிற எந்த ஆவிகளா இருந்தாலும் जो भले कोई भी आत्मा पीछा पीछा क्यों ना आए, அதற்கென்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். उसके लिए समय नियुक्त करके அந்த रखे. நேரத்துல முழுவதுமாக அழித்து போடும். उस समय पूरी तरह से नाश कर देंगे. அதுக்கப்புறம் பின்னாடி வர முடியாது. उसके बाद वो पीछे नहीं कर सकते. அதுக்கப்புறம் அந்த ஆவிகள் பின்தொடராது. वैसे उसके बाद वो आधा पीछे नहीं कर पाएगा. பயப்படக்கூடாது. हमें नहीं डरना चाहिए. பயப்படாதபடிக்கு बिना डरे பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு पीछे मुड़ मुड़ कर देखकर, பின்னாடி என்ன இருக்கு திரும்பி திரும்பி பார்க்கிறது. पीछे मुड़ मुड़ कर देख क्या है पीछे. அதான் உலகத்தை விட்டு வந்தாச்சு. वो तो संसार छोड़कर आ गए ना. அந்த உலக ஆவியிலிருந்து நம்ம வந்தாச்சு. उस संसार के हाथों से बाहर निकल कर आ गए. அங்க திரும்பி பார்க்க கூடாது. तुम मुड़ कर वापस देखना नहीं चाहिए उसे. பிரச்சனை வந்து அங்க திரும்பி பார்க்க. तेरा समस्या तो उधर देखना नहीं चाहिए. அவர்கள் விட்டு வந்த தேசத்துக்கு போக அவர்களுக்கு சமயம் கிடைத்திருந்தது. उनको जिस देश को छोड़कर आए उसको वापस लौटने का समय मिला था, அவர்கள் போகல. लेकिन फिर भी नहीं लौटे. அவங்க போக மாட்டாங்க. वो नहीं जाएंगे वे लोग. ஏன் தெரியுமா? क्यों मालूम है? மகிமையான தேசத்தை சுதந்தரிப்பதற்காக. महिमामय देश को हासिल करने के लिए எனக்கு ஒரு மகிமையான ராஜ்யம் இருக்கிறது. मेरे लिए का महिमा में राज्य रखा हुआ है. விட்டு வந்ததுதான் நமக்கு தெரியுமே. हम छोड़ कर आए तो मालूम है हमको. வேதனை உள்ள ஒரு வாழ்க்கையில இருந்தாலும் வந்திருக்கிறோம். दुख भरी जिंदगी से बाहर निकल कर आए उधर से. வேண்டான்னு சொல்லி தான வந்திருக்கிறோம். हमें वो नहीं चल कर इसलिए आए. திரும்பவும் அந்த இடத்துக்கு போனா எப்படி? अब वापस लौट कर तो जाएंगे तो कैसा रहेगा? மகிமையான ராஜ்யத்தை நாம் சுதந்தரிக்கணும். हम महिमा में राज्य को हासिल करेंगे. அதனால பின்தொடர்ந்து வருகிற எல்லாவற்றுக்கும் நம்மளை தப்புவிப்பார். इसलिए पीछा पीछा करने वाले हर एक चीजों से व्यक्ति से परमेश्वर में छुड़ाएंगे और बचाएंगे. இது மாத்திரமல்ல, न केवल हमें बचाएंगे, நம்மை பாதுகாப்பார். हमें रक्षा भी करेंगे, நம்மளை தப்புவிப்பார். हमें बचाएंगे भी. இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்களாக இருந்தார் यदि निरंतर हम उसको उपासना करते रहेंगे तो நிச்சயமாக நம்மளை தப்புவிப்பார். निश्चय परमेश्वर में बचाएंगे. தானியேலை தப்புவித்தார். दानियेल को बचाए. இடைவிடாமல் ஆராதிக்கிறவர் निरंतर आराधना करने लोग நம்மையும் தப்புவிப்பார். हमें भी बचाएंगे. நம்மளை ஜெபிப்போம். हम सब प्रार्थना करेंगे. ஆண்டவருடைய வார்த்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். परमेश्वर के वचन का अर्पण करके प्रार्थना करेंगे. தானியேலை போல दानियेल के समान இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்களாக, नित्य और उपासना करने लोग जैसे ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக और परमेश्वर महिमा करने वाले जैसे நிச்சயமாக அந்த ஆவிகளை கட்டி போடுவார். निश्चय परमेश्वर इस प्रकार की आत्माओं को बांधेंगे. வாயை திறக்க விட மாட்டார். मुंह खोलने नहीं देगा वो, வாயை திறக்க விடாதபடி और मुंह न खोल पाए தேவனே கட்டி போடுவார். तो परमेश्वर उसको मुंह को बांध देंगे. தேவன் அனுமதிக்க மாட்டார். परमेश्वर को अनुमति नहीं देंगे. ஜெபிப்போம். प्रार्थना करेंगे. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். सभी लोग अर्पण करेंगे. தேவ சமூகம் எல்லாம் ஜெபிக்கலாம். परमेश्वर में प्रार्थना करेंगे. யாரால கடந்து வந்திருக்கு எல்லாரும் ஜெபிப்போம். सब लोग जो आए हैं सब लोग प्रार्थना करें. எல்லாரும் ஜெபிக்கலாம். आप सब प्रार्थना करिएगा. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் விலக்கி நம்மளை தப்புவிக்கிறவர். परमेश्वर में सभी चीजों से हमें अलग करके हमें रक्षा करके हमें बचाएंगे. பின்தொடர்கிற அந்த ஆவிகளுக்கு நம்ம நிச்சயமாக நம்மளை தப்புவிப்பார். हमें पीछे पीछे जो आत्माओं से पर निश्चित तौर पर वो हमारी रक्षा करेंगे. தப்புவித்தார். वो हमें बचाए. இந்த பலத்த கரம், ये बलवंत हाथ, அந்த பலத்த கரம் நம்மோடு கூட இருக்கிறது. ये बलवंत हमारे साथ है. அந்த பலத்த கரம் நம்மோடு கூட இருக்கிறது. वो बलवंत हमारे साथ है. அதனால ஆண்டவர் நம்மளை தப்புவிக்கிறார்.
பாதுகாக்கிறார். इसलिए परमेश्वर में बचाएंगे, அதனால நம்ம பயப்பட வேண்டிய इसलिए में डरने की आवश्यकता नहीं है, ஆவிகளுக்கு நாம் பயப்பட उस आत्मा से வேண்டியதில்லை. डरने की आवश्यकता नहीं है, அந்த ஆவிகளுக்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை. उस आत्मा से डरने की आवश्यकता नहीं है, பயப்பட வேண்டாம். हमें नहीं डरेंगे, ஜெபிப்போம். प्रार्थना करेंगे, ஜெபிப்போம். प्रार्थना करेंगे, ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு இறங்குவார். निश्चय परमेश्वर पर उतरेंगे, நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு இறங்கி உதவி செய்வார். निश्चय पर दया करते हुए हमारी मदद करेंगे, ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். परमेश्वर की महिमा करेंगे, ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். परमेश्वर की महिमा दिलाएंगे, எல்லாரும் ஜெபிப்போம். सभी लोग प्रार्थना करेंगे। हालेलुया 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 हालेलुया, धन्यवाद यीशु, धन्यवाद यीशु, धन्यवाद यीशु, हालेलुया, धन्यवाद, हालेलुया हालेलुया हालेलुया। हे सेनाओं के यहोवा परमेश्वर, हालेलुया, धन्यवाद करते जैसे दाऊद कहते, मैं निरंतर अपने यहोवा परमेश्वर अपने सम्मुख रखा, हालेलुया। हे प्रभु, हालेलुया, पिता परमेश्वर आपके सम्मुख में पिता परमेश्वर कोई, हालेलुया, हार नहीं है। प्यारे परमेश्वर धन्यवाद करते प्रभु, हालेलुया, धन्यवाद 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 धन्यवाद, हालेलुया। इस सुंदर समय के लिए धन्यवाद करते प्रभु जी, हालेलुया। हे प्रभु परमेश्वर आपकी महिमा हो, आपकी उपासना करते प्रभु, आपकी आराधना करते, आपकी स्तुति करते, विनती करते,